பாட்டுக்கானா அப்படித்தேன் இருக்கிற பரவாயில்ல. ஏதோ சத்தம் கேட்குது. இனிமேலே வில்லங்க நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சிரிப்பா பார்த்திருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா நீங்க சண்டை வரப்போகுது. ஆமா சொல்லுமா. வர்றது நாரதற்கும் எனக்கும் சுத்தமா பிடிச்சிக்கிறாரு. சண்டை வந்தாலும் வந்துடலாம். என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த அஞ்சல் பட்டியை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இன்னும் அஞ்சல் ஆகலையா? அஞ்சல் ஆகலையா? சரி இருக்கிற மரம் மச்சான் மச்சான் இந்த சின்ன பிள்ளை விளையாடுற இந்த கிளுகிழுப்ப இந்த பம்பரை கட்டை அந்த பொம்மை எல்லாம் எடுத்து வீட்டுக்கு போங்க. அது நம்ம வாத்தியார் அது இல்ல இருக்கிற பரவாயில்ல. வருகிறார் நாரத மகாமுனிவர். பார்க்கலாம் முடியும் வாத்தியார. கனகத்தில் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரைய என்ன பெறைய என்ன உரைய யா 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 கருவாபை ஒளி விளக்கு மண்ட மேல அஞ்சல் பட்டி அஞ்சல் பட்டி சொன்னேன் பாரு நோடி தெரிஞ்சு. ஆனா பூரா ஒளி சேர்ந்துட்டீங்களே இல்ல சொந்தக்காரா இல்லை வாடகைக்காரா வடநாட்டுக்காரன் என்று கேட்ட புலக்காவல்காரா என என்று கேட்ட அன்புள்ள காவலா இசைமுகள் முதல் நானே 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 மண்டை உட ஆறு வேணாண்டா மண்டை உடஞ்சுங்க. உங்களுக்கு கிடைக்கிற 10,000 ரூபாய்க்கு நீங்க கத்தலாம். எனக்கு கிடைக்கிற 350 ரூபாய்க்கு நான் கத்துறது பெருசு. என்ன காரணமோடா என்ன காரணமோடா உங்கள் தலை வீதி கொள்கள் இதுவோ மகனே 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 மகனே. யார் யானை யாரும் கேட்கறது யார் நீ எங்கிருந்து இங்கே வந்தா என்ன அவசாமி எங்கிருந்து இங்கே வந்தா இந்த ஒழுக்கம் எச்சா இருக்கு. அங்க முடிஞ்சவே சாதிக்கிறேன், முடியாதவே மோதிக்கிறேன்.
அப்ப போதனை செய்யறவன் கூட முடியாதவனா? அப்ப சாதனை செய்யறவரை முடிஞ்சவனா? முடிஞ்சவன் தானடா சாதிக்க முடியும். முடியாதவங்க போதனை செய்ய முடியும். முயற்சி திருமணையாக்கும். முயற்சியின்மை இன்பை புகுத்து விடுவான. முயன்றால் முடியாதது எது? எதுவுமே கிடையாது. உன்னுடைய 10 விரல்கள் மூலதனம்டா. ஆமா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. என்னது? முடியும் என்பவன் யாரு? முடியும் என்பவன் முயற்சி பண்ணணும். முடியும் என்பவன் மனுஷன். எல்லாத்தையும் முடியுமா மனுஷனால? முடியும். அப்புறம் எதுக்கு சொல்ற? முடியும் நினைச்சா முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு கருப்பா எங்களை காப்பாத்துறேன் அப்படி ஏன் சொல்ற? நான் மட்டுமா சொல்றேன்? அம்பானி மகனுக்கு எனக்கு தெரியும். அவனுக்கு எல்லாம் கோடி பண்ணவா? என்ன ஊரு கட்ட குப்பை கருத்து முடிச்ச மூதை மாதிரி பேசாத. நீ தானே சொன்ன உன் பேச்சுக்கு நீ சரியா இல்லையா? என்னது? உன்னால முடிஞ்ச மனுஷன் இல்ல. ஆமா. மனுஷனால முடியல. நல்லா புரிஞ்சுக்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறான். கிடக்க மருத்துவமனை கொண்டு வர அறிவுபூர்வமா வைத்தியம் பார்த்து காப்பாத்தலாம். 10 லட்சம் கட்டுற, பணத்தை கட்டிக்கிட்டு உள்ள இருக்கிற, அறுவை சிகிச்சை நடக்குது. ஆனா அறுவை சிகிச்சை நீ 10 லட்சம் கொடுத்துட்டீல, அந்த மருத்துவர் காப்பாற்றுவாங்கல்ல, நம்பிக்கை இருக்கல. 10 லட்சத்தை கட்டி விட்டு வெளியில காத்துக்கிட்டு கருப்பா முனியாண்டி எப்படியாவது காப்பாத்துறான். என்ன செய்ய? மூடா வாய கருத்து முடிச்ச மூதேவி. அப்புறம் ஏன்டா மனுஷன் காப்பாற்ற மனுஷன் காப்பாற்ற வேண்ட நம்பிக்கை இருந்தா ஏன்டா பணத்தை கொண்டு கட்டி விட்டு அவன்கிட்ட கொண்டு கட்டி விட்டு 10 லட்சத்தை கட்டி விட்டு நீ என்ன பகவானை கும்பிடுற? உனக்கு தெரியுமா? இறைவன் என்பவன் சாட்டை, நாமெல்லாம் பம்பரம். அவன் சுட்டு விடுகிறான், நாம் சுரண்டு கொண்டு இருக்கிறோம். அவன் ஆட்டி வச்சு குத்து பார்த்து வச்சுக்க, எவனாலும் முடியாது. வெட்டி சவடால பேசாத. யார் நீ? நீ யாரு? கேட்டா கேட்கற கேள்வி நீ பதில் சொல்லுங்க. உன்னை யாருன்னு கேட்டா கேட்கறது கேள்வி, வர்றது பதில். ஆமா. கேட்டது நான், சொன்னது நான். என்ன சொன்னேன்? என்ன கேட்டீங்க? உன்னை யாருன்னு கேட்டேன். அதே யாருன்னு கேட்டேன் நான் யாருன்னு கேட்டா அதுக்கு இன்னொரு யாரு பதிலாகுமா? இடம் எங்க? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமா? பதிலே முத கேள்வி என்ன? முந்துக்கிட்டா நீங்களோட நான் பதில் சொல்லுங்க. சரி, நீங்க வேணா முந்துங்க. ஆமா, நான் முந்துறேன். முந்துங்க. உங்க பேர் என்ன? எதுல முந்துவீங்க? வந்துட்டீல பேசியா? என்ன பேசியா? வந்துட்டீல? ஆமா. பேசத்தான் வந்திருக்கீங்க. ஆமா. நீங்க முந்துவீல? ஆமா. எது வரை முந்தி இருக்கிறது வரைக்கும்? எல்லாத்தையும் முந்திருக்கேன். அதான் எதுல முந்திரேன்னு சொல்லு. முயற்சியில ஒரு ஓட்ட மாதிரி நடக்குது அப்படின்னா ஓடி ஜெயிச்சிருக்கேன். முந்து 10 பேர்த்த முந்திதான் போக முடியும். நீ முந்துறியா? இப்ப நான் முந்தவன் அப்பதான் முந்துறான். அவதான முந்துனா? அவ முந்தல, நான் தான் முந்தினேன். டேய், உங்க அப்பத்தாலும் உங்க தாத்தை முந்துனேன், உங்க ஆத்தாலும் உங்க அப்பே முந்துனேன். எந்த முந்துற சொல்லு? அந்த முந்து என்னங்க? இது ஓடி முந்துறது. எதை ஓடி முந்தினு சொல்றியா? நான் நினைச்சு இன்னைக்கு நான் முடிச்ச மூஞ்சியே சரியில்லை. ஒரு அப்பனுக்கு சரியா ஒரு பெயருக்கு பெயர் போடுறோம். பெயருக்கு முன்னால முதல் எழுத்தா அப்பாவோட எழுத்து போடுறோம். ஆமா. எழுத்து முதல் எழுத்து. ஆமா. ஏன் முதல் எழுத்தால போடணும்? விலாசம். விலாசம்னா முகவரி. ஆமா. விலாசம்னா முகவரி. 286 கிழக்கு தெரு, அது வடக்கு சந்து, அது முகவரி. இன்னாருமே இன்னாருண்டு. அதைத்தான் சொல்றேன். அந்த முதல்ல எழுத்த போடுறேன். அது ஏன்? நான் பெத்தனால என் பேர் எடுத்து போடுவாங்க. நீ பெத்ததுக்கு எது சான்று? பேர் சான்று. நீ எதுல பெத்த? எதுல பத்தியா? அதுல ஒரு பெண் இருக்கிறாண்ட கற்பம் தரிச்சு யோனி வாய் வழியா பிள்ளை பெற்றுவா. ஆமா. நீ பிள்ளை பத்தி யோனி வாய் அவள பிள்ளை பெற்றுவாளா? அதைத்தான் கேக்குறீங்க. நீ நாங்க உழுகணுங்க, நீ உழைக்கணுங்க. உழைப்பு வேற. பெத்தம்னு எதை வச்சு பெத்த? அதை வச்சுதான். எதுல? அதுல எது வந்து உனக்கு பிள்ளை வந்துச்சு? எனக்கு வராதுங்க. நானும் என் பொண்டாட்டி சேர்ந்தோம்ல. எப்ப சேர்ந்த? கல்யாணத்துக்கு முதல் நாளா? ஆமா, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே 6 மாசம் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. 6 மாசம். ஏன் அப்பன் பேரை முதல்ல போட தெரியுமா? ஏன் பத்த எங்க வர கொலை வைக்க போறியா? கேடுறா சேர்த்து கஞ்சியாச்சு. ஏன் அப்பன் பேரை முதல்ல போட தெரியுமா? ஏன்? அவன் தாண்டா முதல் போட்டவன். முதல்ல போட்டவன். முதல் போட்டவன். அப்ப ரெண்டாவது போட்டவன். முதல் போட்டவன். நான் முதல்ல சொல்லல, முதல் போட்டவன். முதல் போட்டவனா இல்லையா? அப்பா அது கை முதல்ப்பா. முதல் போட்டவன் வேண்டாம். அதாண்ட முதல் பேர் அவன் பேர் அப்பன் பேரை போடுறான். இது கூட தெரியாம இருக்கு. நாட்டு நான் கூட முதல்ல போட்டவன் நினைச்சேன். அவன் ரெண்டாவது போட்டவன். அதான் 10 பேர் அதான் கணக்கு கிடையாது. கருத்து முடிச்சு அப்ப ஒரு தாயுடைய பிறப்பு வந்து தவறா பேசலாமா? அப்ப பேச மாட்டேன். பேசுறது சரியா பேசியா? ஆமா. ஏன்னா நான் சொல்லக்கூடிய காரணத்தை தக்க தரமா நீ புரிஞ்சுக்கணும். முந்தியன்னு உனக்கு கோபம் வந்துச்சு. நீ எதை முந்தினு ஏதாவது சொன்னியா? பதில் சொன்னியா? இப்ப நான் கேட்கறது நாட்டுல கோழி பார்த்திருக்கல? கோழி கோழி பார்த்திருக்கல? நான் பார்க்க கோழியா? கோழி என்ன இடும்? கோழி என்ன ஒரு முட்டை இடும். அறிவாளிடா. இப்ப கோழி முந்தியா முட்டை முந்தியா? அமெரிக்காக்காரனே கண்டுபிடிக்க முடியல கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு. கோழி தான் முதல்ல.
யார் சொன்னது? எங்க அப்பத்தா. கோழிதான் முதல்ல. கோழி என்பது பெட்டையா ஆனா? கோழிங்கிறது பொம்பளை. பொம்பளை. அப்ப அதுக்கு முதல் போட்டது யாரு? சேவை. அப்புறம் கோழின்னு முதல்ல அதான் இந்த நாடகம் முடிய 15 வருஷம் ஆகுங்க. நீங்க நாளைக்கு காலை 100 நாளைக்கு போறதுக்கு அஞ்சியாச்சுங்க போங்க. இவங்க நாங்க தான் காசு பேசுறது நீங்க சரியா பேசுங்க. என்ன சரியா பேசுங்க? கோழி முந்தியா முட்டை முந்தியா நான் கேட்டேன். கோழிதான் முந்தி. எப்படி? சேவை முந்தி கிடையாது. கோழி சேவல் முந்தி முட்டை பிந்தி. ஆமா உலக அதிசயம்ல. அதானே உண்மை. ஆமா அதிசயம் ஆனால் உண்மைதானடா. ஆமாங்க. அப்புறம் என்ன இருக்கு? அப்ப இப்ப அதிகமா பேசுறீங்களே. உங்க பேரு கையை நீட்டுவேன் ஆனா கொடுக்க மாட்டேன். அதை வாங்கி நான் வேணா அதை வைக்க முடியாது. இல்லப்பா இப்ப நான் கை கொடுத்தா நீ என்ன செய்வ? குடுக்குவேன். நீ நல்லா குடுக்குவ. அதனால நான் கொடுக்க மாட்டேன். மரியாதை உங்களுக்கு எதை கொடுக்க சொல்றீங்க? ஒருதானே சொன்னாரு. நான் ஏன் கை கொடுக்க மாப்பிள்ள சிரிச்சேன்னா குட்டி தெரிச்சு போங்க உங்களுக்கு. எவ்வாறு எனக்கு தெரியுதா? அங்க ஆடுது. இங்க இருக்க தப்பித்தல் கொடுத்துறாங்க குளிக்கிறேன். சும்மா இருங்க. அதுக்கு எனக்கு தெரியுமியா? அதனாலதான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணி அப்படி நீட்டனோட உரிமை தாய் சிந்தை எடுத்துட்டு போனீங்க. நீங்க எரிச்ச மசரா இருக்கு எனக்கு. சரி இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்டீங்க என்ன கேட்டீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுல வாடகை வாங்கி சொல்லுங்க. கேட்கலாமே. ஏப்ப அந்த வீட்டுக்காரன் பேர் என்ன பாட்டு? நீ என்ன கேட்ட? உங்களுடைய நாமோதயம். அதான் உங்க பேரை நான் எப்படி சொல்ல முடியும்? உங்க பேரு. அதான் உங்க பேரை நான் எப்படி சொல்றேன்? என் பேர் எனக்கு தெரியும். உங்க பேரு. என் பேர் எனக்கு தெரியும்ல. இப்ப யார் பேரை கேட்ட? ஐயா உங்க பேரு கேட்டு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. பச்சை பேரு. ஏய் கை போடாத. சரி அதை விட்டு 7 மாசம் ஆச்சு. அப்ப இதை பார்த்தோம் கை போடணும்னு உனக்கு தோணுது. இது சாமியாரா இல்ல நான் என்னையா பம்பாயில இருந்து வந்திருக்கீங்களா? எப்படி? பம்பாயில இருந்து. அப்படி ஒரு பாயை நான் பார்த்ததே இல்லையே. அது நான் ஓரப்பாய் பார்த்திருக்கேன், ஓலப்பாய் பார்த்திருக்கேன், நிலப்பாய் பார்த்திருக்கேன். பம்பாய் ஒரு பாய் இருக்கா? பம்பாய் இருக்கு. எங்க இருக்கு? அதிசயம் அங்கதான் இருக்கு. அதை மும்பையை மாத்திட்டாங்க. அது கூட தெரியாம தெரியாம தடுத்து பிடிச்சவள காலத்து எந்த காலத்தோட நீங்களா இருக்கிறீங்க? நீ என்ன சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிறீங்க? நான் தெரியாம தான் கேட்கிறேன். சரி இருக்கட்டும். உங்க விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். என்னமே கேட்டீங்களே. உங்க பேரு கூப்பிடுற பேரா? ஆமா. அப்புறம் கூப்பிடாம அப்புறம் என்ன கூப்பிடு. கூப்பிடுறது கேட்கிறேன். அது என்ன பேரு? அது என்ன பேரு? வச்ச பேரு. எதுல வச்சாங்க? உனக்கு எதுல வச்சாங்க? எனக்கு வாயில வச்சாங்க. எத்தனை பேரு? அது ஒரு 150 பேர் இருக்கு. 150 பேர் வச்சிருக்காங்களா? நான் எந்த வாயில சொன்னீங்க? நீ எந்த வாயில சொல்ற? வாயால பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். 33 கோடி தேவாதி தேவர்கள், 44 ரிஷிமார்கள், தேவேந்திர சபை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடலையா? அப்படி கூட்டிருக்கும் பொழுது எல்லோரும் கூடி மன்னவன் நத்தியாக இருக்க நந்தி மாதிரிலா மத்தள வாசிக்க, பிரம்மன் வேத போத, கலைவாணி ஆழ்மீட்ட, சிவன் பரமசிவன் பார்வதி நடனமாட, மகாவிஷ்ணு மடியில வைத்து என் பாட்டி மகாலட்சுமி இருக்காளையா, அவர் தான் எனக்கு பெயர் வைத்தார் நாரதன். அப்புறம் நாசமா போயிருவா. நல்லா 4 நாளைக்குன்னா மனுஷன் வாழ்வையில இருந்து சாகிற வரைக்கும் நல்லா சுருக்கமா சொல்லணும். ஏன் தெரியுமா? 4 நாள் என்ன கணக்கு தெரியுமா? பிறப்பது, கல்வி கற்பது, மனமுடிப்பது, இறப்பது. முதல் பிறந்துட்ட தாயிட்ட நானு திங்க செவ்வா புதவியாலே வெள்ளிக்கம் சுத்தி போயிருந்தேன். சனி போனா துணை போனவங்க போ. உங்களை கூப்பிடாம நான் போக தனியா போகாதரா. சரியா? சரி இருக்கடா. என் பேர் நாரத மகரிஷி. ஆமா. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. இல்லையா? ஆமா. உலகமே சொல்லுவியா? இன்னைக்கு தான் உங்க உசுரோட பாக்குறேன். கேள்விப்பட்டிருக்கியா? இவர் வரைபடத்தை பார்த்திருப்பா, ஓவியத்துல பார்த்திருப்பா. எங்க அப்பத்தா 98 வயசு இருக்கு. உங்களை பத்தி அவ்வளவு பெருமை. என்னடா அவளோட கொண்டு இடி சேர்த்து விடுறானே. இல்ல அந்த அளவுக்கு அவன் ஆகிட்டேன். என் அப்பத்தா உங்களை பத்தி பேசுகிறீங்க. என்ன பத்தி பேசினாளா? நாரதம் இல்லாத இதிகாசம் கிடையாதா? சத்தியம் உண்மைதானா? நாரதம் இல்லாத புராணம் கிடையாதா? உண்மை உண்மை. 14 உலகத்துக்கு யாரோட தயவு தாக்கரம் இல்லாம நீங்க போயிட்டு வருவீங்க. உட்கார்ந்து சத்தியமாக உங்க பாட்டி அந்த புறத்துக்கே மகாலட்சுமி அந்த புறத்துக்கே நீங்க யார் அனுமதி தேவை? நான் போவேன். அப்ப நீங்க அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வருவீங்களா? உண்மையா? உங்களுக்கு ரொம்ப பெருமையா பேசுனா. ஆமாடா. ஆமா. ரொம்ப நல்ல வராமல நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அத்தாடி நீங்க புகுந்த வீடு ஆமா புகுந்த வீடு ஒண்ணாமல. என்ன சொன்ன? குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கி போடுவீங்களாம்ல. ஏண்டா ஆமை புகுந்த வீடுக்கு இன்னும் நாட்டுல ஒரு பழமொழி சொல்ல தெரியுமா? ஆமை புகுந்த வீடு ஆமினா புகுந்த வீடு வழங்காதுறானே. ஆமினா யாரா? தெரியுமா உனக்கு? இந்த நீதிமன்றம் இருக்கு இல்லையா? ஆமா. நீதிமன்றம் கபாலி ஜப்தி பண்ண வருவாங்கடா. ஆமே. ஏதாவது வழக்கு நடந்தா வீட்டை போட்டு இழுத்து பிடிச்சி ஜப்தி பண்ண வருவாங்க. அது வேற வீடு அந்த இடம் அவ்வளவுதான் போட்டு போட்டு தசா போயிடும். அதுதான் ஆமீனா விளைஞ்ச ரோடு போட்டு விளையாதுன்னு. ஆமை நுழைஞ்ச வீடு விளையான்னு சொல்றியே, சொல்லலாமா? அவதான் சொல்ல. ஆமை 1000 வருஷம் ஆகும்டா.
ஆமை புகுந்த வீடு நல்லா இல்லைன்னு சொல்றான்டியா. ஏன்னா ஆமா வந்து பயப்படுறாங்க வீட்டுல வரான் புரியாதுன்னு சொல்றது. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு புராணத்துல ஒரு சின்ன கதை. சரி. பார்க்கடலிலே அமுதம் கிடைச்சாங்க. ஆமா. நல்ல விமர்சனம் இந்த நாட்டுல 4 பேர் இருப்பேன். ஆமா. கெட்ட நிறைய இருப்பேன். அது 100 இப்ப இல்ல, அந்த காலத்துல இருந்தேன். எப்படிதான் தேவர்கள் வந்து 33 கோடி தேவாதி தேவர்கள் சொல்றலையா, அவன் 33 கோடி பேரு. சரி. அசுரர்கள் 66 கோடி பேரு. பாருங்க 33 62 மடங்காச்சா. 2 மடங்கு. இப்ப கெட்டவங்களுக்கு நல்லவங்களுக்கு சண்டை வந்துட்டே இருந்துச்சு. இதை சமப்படுத்துறதுக்காக தேவாமிர்தம் சாப்பிடணும்னாங்க. தேவாமிர்தம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னா, பார்க்கடல் 7 கடல் இருக்கு. 7 கடல் இந்த பார்க்கடலை கடைஞ்சாத்தே அமுதம் உள்ள பூமிக்கு வரும். அதை சாப்பிட்டா சண்டை சச்சரவும் சமத்துவம் வாழலாம்னாட்டு ஒரு கணக்கு. கடையில கடைகளுக்கு என்ன பண்ணா, பெரிய மலை இருக்கிறது, பெரிய மந்தாகின்னு ஒரு மலை. அந்த மலையை கொண்டு நடுக்கடல் போயிட்ட மத்து மாதிரி மலையவா. ஆமா. பார்க்கடலையா யார் பெரிய தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து அசுரர்களும் சேர்ந்து. ஆமா. 66,000 33,000 99 கோடி பேர் அப்ப தூக்கலாம்ல. அதே மாதிரி பெரிய பாம்புலை வாசின்னு பெரிய பாம்புடா. அத மலையை சுத்தி கயிறு மாதிரி இருக்கு பாம்பையா மத்த மாதிரி கடைய ஆரம்பிச்சாங்க. இப்ப தயிர் கடையும்ல. ஆமா. அந்த மாதிரி கடைய ஆரம்பிச்சாங்க. யாரு எந்த பக்கம் இருந்தாங்க? தேவர்கள் வந்து தலைப்புறமும் அசுரர்கள் வந்து வாழ்ப்புறமும். ஆமாடா. ஏன் யோசிக்கிற? இந்த கேட்கிறேன். என்ன கேட்கிற? தெரியாமட்டேன். ஏன் கேட்கிற? இல்ல அசுரர்கள் தலை பக்கம் தேவர்கள் வாழ் பக்கம் சொல்லி கொடுத்தா உனக்கு? எங்க அப்பத்தானே சொன்ன கிளட்டு முட்டை. என் கூட தொடர்ந்து வந்துருக்கா. உங்களுக்கு தொடர்ந்து புராணத்துலடா. டேய் கேள்றா. அப்ப கடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கடைய கை ஒவ்வொன்றா வந்துச்சு. அதுல இருந்து அமுதம் வந்துருச்சு. அது நம்ம அமிர்தமா? அது தொப்பி போகல. டேய் சி அந்த ஊழ முக்கி. டேய் சி அவளடா காதுல ஊழ வடியுமே. அறிவு கெட்டவனே. அமுதம்ன்றது அந்த தேட கிடைக்காத திரவியம்டா. அவர்தே எங்க வாத்தியார் போய் கேளுங்க. அப்ப கடையும் பொழுது அவ்வளவு பெரிய கடலுக்குள்ள இந்த மழையாகப்பட்ட தண்ணீர் நிலையா நிக்குமா? அப்ப ஆட்ட கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. சாஞ்சுக்கிட்டே இருக்கு. நிலையா நிக்கல. அப்பதான் என் பாட்டு என்ன பண்ணாரு? நீ சொன்ன பாரு ஆமை பரந்தமன். ஆமை மகாவிஷ்ணு கேள நாராயணன் ஆமை அவதாரம் எடுத்து அந்த மத்து இருக்கிற மலை இது இந்த தண்ணிக்குள்ள நிக்கிறதுக்காக அப்படியே ஆமை அவதாரம் எடுத்து தன்னுடைய மேற்புறத்து ஓட கொடுத்து இப்படி நிப்பாட்டிட்டாரு. அந்த மலை அப்படி நிற்கிறதுனால விம்பூரா கடைஞ்சு அம்மதை கடைஞ்சாங்க. இப்ப ஆமை புகுந்த வீடு பார்க்கடல் இல்லை. புகுந்த வீடு விளக்காம போச்சா? ஆமா புகுந்தாடா அமுதமே கிடைச்சிச்சு. சொன்னாங்க சொல்லி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் பாரு. அதெல்லாம் வேற ஏதாவது கதை தெரியாட்ட பேசணும். ஏன்ட்ட பேசக்கூடாது சரியா? பேசுறது முறையா பேசு. அதை தெரிஞ்சே சொன்னா என்னதான் சொன்னா குடும்பத்தை பிரிச்சுக்கலாம்ல. யார் குடும்பத்தை? உலகத்துல யார் குடும்பம் பெருசு? அது பரமசிவன் குடும்பம். பார்வதி பரமசிவன் குடும்பம். ஆமா. அந்த குடும்பத்துல எத்தனை பிள்ளைய? எப்படி குடும்பத்துல எத்தனை பிள்ளைய? 2 பேர். மூத்தவன் யாரு? விநாயகன். 2வது முருகன். ஆமா. 2 பிள்ளை இருக்காங்க. ஆமா. அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி போறீங்க, என்ன செய்யணும்? ஒரு கிலோ ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போனா ஆள் கொண்டா திம்பாங்க. ஆமா. இல்ல ஒரு 1/2 கிலோ கொய்யா பழத்தை வாங்கிட்டு போனா ஆள் கொண்டா ஆடு திம்பாங்க. ஆமா. அதுக்கும் கெதி இல்லையா? உங்களுக்கு வகை இல்லையா? அட காசு இல்ல வழி இல்லையா? ஒரு 1/4 கிலோ மிச்சம் வாங்கிட்டு போனா ஆள் கும்பிட்டு திம்பாங்க. சரி திம்பாங்க இல்ல. இதுதானே பெரிய மனுஷன் மன்னனு. 2 பிள்ளை இருக்க வீட்டுல இவர் ஒத்த பழத்தை ஒரு பழத்தை கொண்டு போயிருக்காரு. ஒரு ஒத்த பழத்தை கொண்டு போய் பரமசிவன் கொடுக்க அவர் பார்த்துட்டு ஐயா எப்ப வந்துட்டாரு இந்த குடும்பத்துக்கு எடுக்க பண்ணிட்டானே என்ன தப்பிக்க என்ன பண்றாரு? பார்வதி வீட்டை கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஐயா இருந்தா நம்மள தள்ளி வராரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கொடுக்க போது 2 பேரும் சண்டை விட ஆரம்பிச்சான். யாரு? முருகன் பிள்ளையாரு. சண்டைனா உங்க வீட்டு சண்டை எங்க வீட்டு சண்டை இல்ல. இலங்கை நாடுது இல்ல. இலங்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இலங்கை அள்ளி அப்படி சண்டை ஓடுறாங்க. பாயிறாங்க. சண்டைக்காக சொல்றீங்க. பாயிறாங்க, முட்டுறாங்க, கவர்ல முட்டுறாங்க, முட்டி தூக்கி போட்டு பந்தா ஆடுறாங்க. அப்பதான் பாருங்க சண்டை வேணாம் ஒரு போட்டி வச்சுக்கிறோம் அப்படி கேட்டா கேட்கிறாங்க. நீ முதல் சொன்னதுல இருந்து அந்த கதையை சரியா சொல்ற. ஆமா. எனக்கு சந்தேகத்தை தீர்த்து. என்ன சந்தேகம்? நீ சொன்ன மாதிரி ஆப்பிள் என்ன பழம்? ஆப்பிள் இல்ல சொன்னீங்க. ஆப்பிள். ஆப்பிளா? அப்புறம் என்னமோ ஒரு பழம் கொய்யா பழம். அந்த பழம் எனக்கு எந்த ஊருக்கு இருக்கு தெரியல. சிவகாமி. அது மணப்பாறை. அந்த பழத்தை விட்டுருவான். இப்ப இந்த பழம் கொண்டு போன எத்தனை பழம் கொண்டு போன சொன்ன? 2 3 கொண்டு போனா ஆள் கொண்டு போயிடா. ஏன்றது ஒத்த பழம் தான். அதாவது உங்க ஒத்த பழம் தான் அங்கேயே கொண்டு வரீங்க. ஒரு கிழமை கொண்டு கொடுக்கலாம். கேட்குறீங்க ஊருக்கு 1000 செல்லம். இதுக்கு நம்ம எங்கே போறது? ஏன்ட்ட இருக்கிறதா நான் கொடுக்க முடியும். அப்ப ஏன்ட்ட இருக்கிறது ஒத்த பழம் தான் கொண்டு போனீங்கல்ல. ஆமா. அங்க சண்டை ஓட்டு கொண்டாங்கல்ல. யாரு? முருகன் பிள்ளையாரு. ஆமா. உங்க பழத்தை வேணும் அடிச்சுட்டு போகணும். என் பழத்துக்கு அவ்வளவு கிராக்கி. ஆமா. அடிச்சு உருள்றியா? சரி. அப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்ன போட்டி? யார் உலகத்தை முதல்ல சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த பழம்னு போட்டி வச்சிருக்காங்க. யாரு? நீங்க தான் வச்சது.
கட்டை கடாப்பல் ஊந்து வரும். யார் வச்சது? பொய் சொன்னா எனக்கு பொய் சொல்ல வாங்கி போச்சனம் கிடைக்காரு. யார் வச்சது? பழத்தை கொண்டு போனது நான். சரி. கொடுத்தது யார்கிட்ட? சிவன்கிட்ட கொடுத்தேன். ஆமா. நான் என்ன சொன்னேன்? இது கிடைக்கிறதுக்கு அரிய கனி இந்த நாளது ஞானப்பழம். இந்த ஞானப்பழத்தை நான் சாப்பிடுவதை காட்டிலும், ஏன்னா நான் சாப்பிடக்கூடாது. இது உலகத்திற்கெல்லாம் ஆதி எந்தம் இல்லாத குடும்பம் சிவன் குடும்பம். சிவனுக்கு கொடுத்தா உலகத்துக்கே கொடுத்த மாதிரி அப்படின்னு நான் சிவன்கிட்ட கொடுத்தேன். ஆனா அப்பங்கில இருக்க பழத்தை பார்த்து ஆசைப்பட்டதையும் பிள்ளை ரெண்டு அவங்களே உனக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு போட்டி வச்சது யாரு? சிவன். என்ன சொன்னாரு? டேய், இந்த உலகை யார் முதல் சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொன்னது சிவன். நானா? சிவன் தான் சொன்னாரு. அந்த என்ன சொல்ற? இல்ல உண்மை. நீ அப்ப போய் சொல்றியா? இல்ல இல்ல பொய் கிடையாது. பிறகு உண்மையா இல்ல உங்க வாயால கேட்கணும்ன்றதுக்காகத்தான். நீ இல்லன்னு சொல்லி விடுவீங்கல்ல, உங்க வாயால சொல்லிட்டீங்களா? அதுதான் நான் அப்ப சிவன் வச்சுட்டாரு. வச்சவன பார்த்து முருகனுக்கு என்ன வாகனம்? மயிலு. லவக்குன்னு ரயில ஏறினியா? அந்த காலத்துல எங்க ரயில் இருந்துச்சு? மயில ஏறினியா? அவன் பார்வைக்கு அப்படித்தான் தெரியும். உலகத்தை சுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவன் சொயின்னு இருப்பாங்க. சும்மா இருங்க, அங்கேயே போவீங்க. அப்ப உலக சுத்திட்டு நான் போயிட்டேன். ஆனா பிள்ளையாருக்கு வாகனம் என்ன? மூசிகம், அதாவது எலி. அதுல ஏறி உட்கார்ந்தாருன்னா, பிள்ளையார் உட்கார்ந்தாருன்னா மூஞ்சூருக்கு வந்து நாக்குதுன்னா தள்ளிடும். ஆமா. மாப்பிள்ள மாதிரி யாரு வீட்டுல? ஆமா. பரவாயில்ல, பக்கத்துல வச்சிருக்கேன் பாரு. ஆமா. அப்ப அதுல ஏறி சுத்தின உலக சுத்தினா 300 வருஷமாக உலக சுத்தி வர்றதுக்கு சரி. அப்ப நல்ல மனுஷன் யாரு அப்படின்னா நாரத கேட்கிறாரு பிள்ளையாரு. ஆமா. நாரத மகாமுனிவரே, உலகம் என்றால் என்ன? தாய் தகப்பன் என்றால் என்ன? உடனே இவர் சொல்றாரு, அம்மா அப்பா தான்டா உலகம். உலகம் தான் அம்மா அப்பா. உடனே அப்ப பிள்ளையார், அப்ப ஆத்தாள் அப்பன்னு சுத்தினா இவர் உலகம் சுத்தின மாதிரிதான் அப்படி சொல்ல லவக்கன்னு மூஞ்சொல்ல ஏறினா அப்பா அம்மா சுத்தினா பழத்தை வாங்க போக முறிய வந்து கால் எடுத்து கைலாயத்துல வைக்கிறியா. அப்பதான் பாத்தியா முறிய மக்கள் ஏமாத்திட்டாங்கடா. பிராதுக்காரன் பேமிலியா இருக்கு. உலகம் சுத்த சொல்லி கடைசியில பழத்தை அலைந்து கொடுத்தா என்ன பண்ணியா? தன்னோட ஆடை ஆபரணத்தை அவுத்து போட்டுட்டு ஒத்த கம்போட கோமணத்தோட நெத்தியில பட்டை அடிச்சு கழுத்துல முத்துராசு கொட்டையை போட்டு ருத்ராசு கொட்டையை போட்டு உச்சி மலை நிக்க வச்ச சாமியார் நீங்க தானங்க. குடும்பத்தை பிடிச்சு விட்டீங்கல்ல நீங்க. ஏன்னா எங்க சுத்தி ரெங்கன்னு செய்விக்கணும் கதையை பூரா நீ சொல்லிவிட்டு கடைசியில் என்னதானே வந்து நிக்க. ஆமா, நீங்க தான் குடும்பத்தை பிரிச்சது. பிரிச்சது யாரா உனக்கு தெரியுமா? முதல்ல இதெல்லாம் புரியாதவங்க பேசுற பேச்சு. இதுக்குள்ள என்ன தத்துவம் அடைகிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்படி திருவிளையாடல் புராணத்துல இப்படி ஒரு விஷ பரீட்சையை வைக்கணும் தெரியுமா? முருகனையும் பிள்ளையாரையும் யாரையும் பிரிக்க முடியாது. இப்போ ஒண்ணு கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிறோமே, இப்ப பால் இருக்கு. தண்ணி அடிக்கிறியா? உன் தண்ணி அடிக்கிற புத்தி போல பத்தியா? அதை விட்டு 3 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க வாங்க. பால் இருக்கு, பாத்துருக்கியா? பாலை பாத்துருக்கியாடா? எங்க இருக்கு? என்னதுங்க? பாலை பாத்துருக்கியா? பாலையா? பால்ரா, பால் பால் பால். ஏய் முட்டா பேல, பால் பார்த்து குடிக்கிற பால் இருக்குல, பசும்பால் பாத்துருக்கியா? என்ன பாத்து நான் பார்க்காத பாலா? சேர்த்து கேட்க அடுத்த இடத்துக்கு வா. பாத்துருக்கேன். பால் நீ பார்த்து குடிச்சிருப்ப வாயில விழுகுது, அதை சொல்லல. பால் பாத்துருக்கீல? அப்படி ருசியா இருக்கு. அந்த ருசி இருக்குல்ல, ருசியை பாத்துருக்கியா? ருசியை பார்த்ததுல உணர்ந்திருக்கேன். அதான்டா இப்ப தெரியுதாடா. இதுல பால் யார் தெரியுமா? யாரு? பால் என்பது விநாயகன். சரி. அத உள்ளுக்குள்ள இருக்க ருசி சுவை. ஆமா. அவன் முருகன். எப்படி நீ பாலையும் சுவையையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி முருகனையும் விநாயகனையும் எவனாலும் பிரிக்க முடியாது. இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காக நாங்க நடத்திய திருவிளையாடலா. இந்த ஆத்மார்த்தமான தத்துவ நாட்டுல புரியாமத்தேன் பரமசிவன் குடும்பத்தை பழத்தை கொடுத்து பிடிச்சு விட்டேன், பழத்தை கொடுத்து பிடிச்சு விட்டேன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒற்றுமைக்கு இலக்கணமாக வாழணும்டா, ஒன்றுபட்டால் தாண்டா நம்மளுக்கு உண்டு வாழ்வு அப்படின்னு உண்மையான தத்துவத்தை உலகத்துக்கு கொடுப்பதுக்கு நாங்க ஆடிய நாடகம்டா. நாங்க ஆடுறோம் திருக்குத்து. நாங்கள் ஆடுவதும் அங்கே கைலாய எல்லையிலே. நம்ம ஆடுவது வந்து வயலூர் எல்லையில. நாங்க ஆடுவது அங்கே தில்லை அம்பலத்திலே. நாங்க ஆடுவது 3000 ரூபாய் சம்பளத்துக்கு. பாத்தியா, வயலூர் சம்பளத்துல நீங்க ஆடிக்கிறீங்க. ஆடு ஆட்டம், ஆடி ஆட்டம் என்ன, ஆடாத ஆட்டத்துக்கு எல்லாம் முடிவு கட்டக்கூடிய நேரம். நல்லது பண்ணிக்க. ஆமையா. ஆனா எங்க அப்பா சொன்னா முக்கியமான விஷயம். சொல்லியா நிறைய பேர் சொல்லிப்பாடா. ஏன்னா மூத்தோர் சொல்லல, நல்லா இருக்கும். அப்ப சொல்றது உண்மை 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 உண்மை. எங்க அப்பா சொல்லுது கொல்ல பொம்பளை போடலாம்ல. போடா முட்டா பேல நல்லா வந்து வாயில அறிவு கேட்டவன என்னடா பேசிக்கிட்டு கொல்ல பொம்பளைகிட்ட போயிட்டு இருக்கிற சொன்னா காற்று நுழையாத இடத்துல கூட கலகப்பிரிக்க நாரதன் போய் வருவேன். ஆனா தங்கியான பேச்சு பேசணும். ஒண்ணு இல்லடா, ஒரு பெண்மணி இந்த வீதி வெளியே வர்றாங்கன்னு வச்சுக்க, அவங்கள பார்த்து அம்மா
இப்படிய பார்த்தா பசு மாதிரி இருக்குமா அப்படின்னுவேன். கோமாதா எங்கள் குலமாதான்னு இருப்ப கையெழுத்து கும்பிடுற தெய்வம் பசுமாடும். ஆனா நம்மளை பசு மாதிரி தெய்வமா வணங்குறாங்களே அந்த பெண்மணி சந்தோஷப்படுவா. அதே வார்த்தையை கொஞ்சம் மாத்தி போட்டு உடைய பார்த்தா மாடு மாதிரி இருக்கு விளக்கு மாதிரி அடிப்பா. ரெண்டு ஒண்ணு தானே, மாடு பசு ஒண்ணு தானையா. பசுன்னு சொல்ல பொழுது சந்தோஷப்படுற பெண்ணு, மாடுன்னு போது கோவப்படுறாள். சொல்ற வார்த்தை இருக்குடா, எதை மதமா பேசணும். அதனால நீங்க சொன்ன மாதிரி எல்லா பொம்பளைகளையும் போனீங்களா, இங்க உலகம் தப்பா இருக்குல்ல. போனேன் எதற்காக? நல்லது செய்யறதுக்காக. காயத்ரி, சாவித்ரி, கலைவாணி, அனுசியா, அகலிகை, ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலத்துமை, இன்னும் நாகலோக பாதாள கண்டியில் உள்ளிட்டு நான் போகாத இடமே கிடையாது. நல்லது செய்வது. போயிருக்கியா? ஏன் சொல்லியா? அது விஷயம் எதுக்கு வருது? விஷயம் இருக்கலாம் இல்லையே, விஷயம் இருக்குடா. உங்களை மாதிரி கீரோட்டமா போனது நீ ஒன்னு சொன்ன இசுவர ஒரு நாளா மேலோட்டமா போறா. நேத்தடவா அப்படியே அவ்வளவுதான். சரி, சாவிட்டு போனீங்க. தாமரைகளை தண்ணிய பாத்திரியா? ஒட்டு ஒட்டாம விட்டா எப்படி இருக்கான்? சுட்டு சுட்டு அப்படி முத்து மாதிரி. அது மாதிரி நாங்க பட்டு படாம இருக்கோம். மேலோட்டமா இலைமறை காய்மறையா பட்டமா இருக்கான படக்கூடாது, தொட்டமா இருக்க தொடக்கூடாது, ஆக்கிர மாதிரி ஆகிக்க கூடாது. விஷயம் இருக்கு, ஆக்கிர கிடையாது. அது உண்மை. மேலோட்டமா. ஆமா, நீங்க போனா கிழிச்சு போவீங்க. நான் தகட்டிடுவேன். ஆத்தாடி பார்த்தாலே தெரியுதுல. ஆனா சும்மா முட்டு சாப்பிட்டு போனீங்களாம்ல, யார் முட்டு சொல்ற விஷயத்துக்கு. சரி வா வாயா 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 சித்தப்பா கீது சட்டு விட்டு வாழ பிரச்சனைக்கு வா. சரி வரப்ப சத்தம் கிடைச்சேன் ஆளோட சோ பாடி இல்லையா? என் தங்கச்சி வர சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? நம்மளால ஒரு ரோலர் ஒண்ணு இருக்கு. அது ரோலரா? ஏழு அது ரோலர். 10 மணில இருந்து அப்படியே ஓம்பாசியில போனாலும் 10 மணில இருந்து கட்டி பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். முடியல, இப்ப பிடிச்சிருக்கேன். நான் சுத்தி சுத்திட்டே வர்ற 3 நாளா சுத்திக்கிட்டே தெரியல. இன்னும் தொட்ட பாடு இல்ல, அணைக்க முடியலங்க. சரி வந்து பார்க்கலாம். தூரு பெருசுல அடியா அம்மாளே புல்புல் தாரா. நான் கருத்த மச்சான் தாண்டி உனக்கு. ஐயோ சுத்தி வசம் வச்சிருவாளே. கருத்த மச்சான் கைய வச்சு கருத்து அடக்கா பண்ணலையா? கருத்த மச்சான் கஞ்சத்தை எரிக்க வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான். அப்பப்போ எப்பப்பா கிக்கிப்பி கருத்த மச்சான் கஞ்சத்தை எரிக்க வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான். ஊட்டி வச்ச குதிரை ஒண்ணு கொட்டுக்குச்சு மாமா, இப்ப புடிச்சு அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா? தோட்ட கிளி கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு மாமா, இப்ப ஒத்துக்குச்சுல பூட்டிக்கிச்சு. தோட்ட கிளி கூண்டுக்குள்ள பூட்டிக்கிச்சு மாமா, இப்ப பூட்ட ஒரு சாமி வச்சு பூட்ட தர மாமா. பஞ்சாங்கோடி பாரு வந்த காலனி போடு, ஓகாத்து சாயாம தூங்காது கண்ணு. எதத்தா குடிச்சி மெல்லதா அடைச்சி முத்தத்தா நித்தத்தா வச்சுதா கொஞ்சம் கருத்த மச்சான் கஞ்சத்தனோ எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான். ஒளிச்சு இங்கே மூடியெல்லாம் விட்டவளு நானே, இப்ப கருக வச்சு பார்க்கிறீங்க. நாங்க உன் கருத்த மச்சான். ஆமா சார், நம்ம இடத்துக்கு பெரிய மகாமுனிவர் வந்திருக்காரு. யாரு மகாமுனிவரா? ஆமா. யார் வந்திருக்கா? ஆமா, அவர்தான் நம்ம கட்டையடி கோவிந்தே வந்திருக்கா. கட்டையடி கோவிந்தனா? என்னையா சொல்ற? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. யாரு? அப்புறம் இந்த இடத்தோட ஓட வைக்கணும்னா ஒன்னால மட்டும்தான் முடியும். முடியும். யாரு? என் செல்ல முடியாத முடியும். யாரு வர சொல்ல பாப்போம். இவன் ஆமையை காமிச்சாலும் பயந்து ஓடிடுவாரு. ஒழுங்கா பேசு பாரியா. வாங்க சுனாமி. சுனாமியா? சுவாமி. சுவாமியா? தள்ளி ஆமை குட்டி
இருக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மதிக்கவே அப்படியே அனுப்பிடுங்க. எத்தனை அழகு என்ன அழகு கோடி மலர் 1000 மம்பளை பார்த்தா இந்த மம்பளை மாதிரி பார்க்க முடியாது. பேசிக்கிறேன் கோடி மலர் கொட்டக்கூடிய அழகடா கோடி மலை கொடுத்தா இந்த மலை பிடிக்கல. குடியேறி கொட்டுதே டேய் உண்மையில அம்மால போட்டாங்க. சரி மங்களம் உண்டாகட்டும் நான் சொல்றேன் நிறைந்த மனசா இருக்கணும் அத்தாடி, இதுக்கு மேல நிறந்த மனசு வேணா. சரி இதுக்கே ஏய், ஏடா, ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். லக்கேஜ் போட்டுருக்கேன், பஸ்ல போக முடியல. தனியா பைக்ல போகிறது பெட்ரோல் போடுறாங்க. லக்கேஜ் போடுறாங்க சரி இருக்கட்டும் டேய் அப்படிடா கல்லங்க விடக்கூடாத பெண்மணிடா சூதுவாதம் தெரியாத பெண்மணி ஏத்தாமே, இங்க ரெண்டு பேரும் கொடுத்த எப்படி இருக்கு? அடாடா நல்லா இருக்குடா உரல் உலக்கை மாதிரி உலக்க பரிசா நீ என்ன இங்க கொண்டுட்டு வர நான் இருப்பேன். சரி இருக்கட்டும் ஆசீர்வாதம் இன்று போல் என்றும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டம்மா குண்டா உண்டு அம்மா வா இன்னும் குண்டாக வா. சாமி சாமி கும்பிட்டு சரி எனக்கு ஆனா பாரு, சாமி போற பக்கமே போற குலுக்கும் நோக்கமா ஏய், இருப்பாரு. கேட்பா கேட்டதும் தருவார்ல ஏன் தெரியாம அக்க பாக்குற அவர் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாருப்பா. இல்லப்பா ஒண்ணு தங்கச்சி மா பல எதுக்கு நான் கூப்பிட்டேன்? நம்ம எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறார். யாருண்ணே? அவர்தான் நாசர் வந்திருக்கிறார். டேய் யாரு? நாசர் நாசரா? அவர் யார் நம்ம சங்கத்தோட தலைவர். அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. நாரதர் நாரதர் மனுஷா அவர்தான் களவாணி மையன். நம்ம இடத்துக்கா வரவேற்பு கொடுத்தீங்களா? அடித்து வருங்க. நான் வரவேற்பு கொடுத்து சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வாங்க சுனாமி.
உருவின் குருளியே அறிவில் மணி நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழியே உருவின் குருளியே அறிவில் மணி நீயே கருணை முகில் நீயே கந்தனின் தமிழியே அழகடல் ஏழையும் முடித்து அறிந்தமிழில் கண்ணம் படைத்து மலையின் மமதையை அழித்து வாதாபி நாயனை முடித்து அலைகடல் ஏழையும் முடித்து அறிந்தமிழில் கண்ணம் படைத்து மலையின் மமதையை அழித்து வாதாபி நாயனை முடித்து வானவர் புகழும் மாநிலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன் வானவர் புகழும் மாநிலனும் தானமும் தவமும் ஞானமும் பயன் வேதமும் ஆகமும் பூதமும் சீர்தர வில்லங்கம் மிகுந்த வரங்கள் வழங்கிட வருகவே உந்தன் தாமரை தாழ்வணிந்தேன் பாடுகிறதே. கலைவாணி மகனே, கலைஞான வடிவான கலைஞான மகரிஷியவர் உயிர் தொகைகளுக்கு புதியனும் பகுப்பொழிக்கும் பரபிரம்ம தேவரின் அருந்தவ செல்வரே வருக. இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவானவரை வருக வருக. மலைமகன் பேரனே வருக மாதவ செல்வரே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகும் பலமாகவும் மாற்றும் வாக்கு சாதுர்த்தியம் மிக்க மகானே வருக வருக. இதுவோ காணகம், தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்து பேர்களானார் சகலமும் போற்றும் விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டோம். எமது நாடு நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ குடிவாழ அவர்களுடன் சேர்ந்த நாளும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. நானும் வந்திருந்து பாக்குறேன் பிள்ளை பூச்சி பொண்ணு தாங்க முடியல. நான் வந்திருந்து எட்டு இப்படி தட்டம் பிடிக்கிறீங்களா? இல்ல சாமி, உடம்பு நல்லா தட்ட முடியல. அந்த உலகம் இருக்கான்னு இப்ப கேட்டுட்டே இருந்தா உன் ஆட்டு உடம்பு சரிப்படாது பொறுப்புக்கா. நீ ஆட்டிக்கிட்டே தெரியாதீங்க. சரி விடுறா, நல்ல பிள்ளடா. மனம் போல் வாழ்க்கையை மீட்டும். உங்களுடைய இருவரும் நீண்டாடு காலமாக 16 வெட்டு பெறுவாள் வாழ்க. 14 என்ன ஆசை? என்ன ஆசை உனக்கு? நான் பயந்துட்டேன். இல்லடா என்கிட்ட கேட்காம உங்ககிட்ட கேட்டாலே அவ கேட்கறது பெருசு இல்லடா. இவர் கேட்டுட்டான்னு சொல்லி நம்ம சாமியார் என்னன்னு தரலாம்னு சொல்லி நான் வச்சிருக்க 2 கொட்டை. இந்த 2 கொட்டையில ஒத்த கொட்டையை விட்ட கொடுத்துட்டு ஒத்த கொட்டையை நான் ஊருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? ஒத்த கட்ட சாமி. இந்த பட்டை எனக்கு தேவையில்ல. இல்ல ரெண்டே முதல் கொட்டை இல்ல சாமின்னு வாங்க. அந்த கட்டை இது உனக்கு இருக்கா? ஒரு 4 நாளைக்கு கொடுங்க சாமி. இது உனக்கு இருக்கியா? நீ இது நான் பாட்டுக்கு சாதனை செய்வது. ஆமா, உனக்கு இருக்கு. 4 நாளைக்கு கொடுங்க. ஒரு நாளைக்கு 40 ரூபா, 4 நாளைக்கு 160 ரூபா வாடகை வாங்கிக்கங்க. எதுக்கு சொல்றேன் தெரியலையே. வேற ஒண்ணு கவர்மெண்ட்ல இருந்து 10 ஆட்டுக்குட்டி கொடுத்துருக்காங்க. காய் அடிச்சா நல்லா இருக்கு. ஓ வாய் சும்மா தானே இருக்கு. அதை வச்சு கட்டு காய் 5 போ, அது எதே செய்யு, குடிசலுக்கு செய்யு. அது வாயிலிங்க, இது கையே. போடா, கையடி வாயடிட்டு இருக்காங்க. ரொம்ப புண்ணியம். என்னதான் பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல சாமி. போகும்போது வந்து போனோம். சரி போயிட்டு வா, போயிட்டு வா. தயார் பண்ணி வைங்க. நீங்க எல்லாத்தையும் வச்சிருவேன். விளையாட்டு போடுங்க. தலைமையில் வரவேற்பு சிப்பு வைக்கிறது. தலைமையில் வரவேற்பு மத்த மகிழ்கிறது. காரணம் ஒப்படும் மகளந்து உபசரித்து உண்ண பேசி ஒப்பிலா கோரிட்டார். 9 அமுதம் என்ற ரீதியிலே நீயும் உனது தாய் தந்தை அனைத்துடைய தகவல்களான தொழில்களோடு கொடுத்த வரவேற்பு கேட்டவாறு மங்களகரமாக உன்னை பூப்போட முகத்தை பார்த்து பூப்போழி ஒரு புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா. பூப்போழி ஒரு புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. பூப்போழி ஒரு புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணியே என் உயிரே உயிரில் ஒளியே. பூப்போழி ஒரு புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறுபூர் கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்காட்டிலே சிறுபூர் கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. பூங்கிலே ஒரு சங்கீதம் போல் நீ சிரிப்பது காதியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் தானவே. ஓ மகளே என்னை பார் மகளே என் உயிரின் ஒளியே. போலே உள் புன்னகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா.
என் உயிரின் ஒளி நீயே பூவோளி உள்நகையில் உள்நுலகினை கண்டேனம்மா என் கண்ணே கண்ணில் ஒளியே என் உயிரே உயிரில் ஒளியே பூவோளி உள்நகையில் உள்நுலகினை கண்டேனம்மா. வார்த்தைகள் என்று உன்னை ஆசீர்வதித்து விட்டு உன்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். அப்படி விவரம் கேட்பதற்கு அதை நீ கேள்வி கலையாக எடுத்து தக்க பதில் தருவாய் என்ற நம்பிக்கையோடையோ வெளிகள் கண்டு சொன்னாங்கல்ல. யார் சொன்னது? யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? அப்புறம் சொன்னாங்கல்லடா. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இல்ல நான் சொல்றது புரியலையா? இல்ல வந்தோனே நீங்க சொல்ல நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இல்ல என்ன சாமி வந்தோனே சண்டையில மாதிரி பேசுறீங்க, என்னாச்சு? சண்டையில கிடையாது. நான் சொன்னேன் ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு பதம்னே. ஆமா சொன்னாங்க. எதுல நடந்தது? சொன்னது நான் தானே. இல்ல எதுல நடந்ததுன்னு கேக்குறேன். எதுல நடந்ததா? எதுல நடந்துச்சு? நானே சொன்னேன் வாசகம்னே. மகாபாரதத்துல நடந்துச்சு. சொல்லுங்க. அது நடந்த கதையெல்லாம் வேற. வாசகத்தை யார் சொன்னது இந்த இடத்துல? அவர் சொன்னார் இவர் சொன்னார் கட்டி எவர் சொன்னாங்க ஆராய்ந்து பார்க்கணுமா இல்லையா? இந்த இடத்துல நான் தானே சொன்னேன். ஏன் தெரியுமா? சொல்லுக சொல் பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று அழகா வள்ளுவன் சொன்னேன். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிதுன்னு சொல்லிருக்காங்க. மெய் என்ன உண்மை இருக்கு இல்லையா? அந்த உண்மையை நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால உங்களை கேட்டேன். நாடு தொண்டை நாடு, நிலமோ குறிஞ்சி நிலம், ஊரு சிற்றூர், தலைநகரம், மேற்பாடு, தந்தையின் பெயர், நம்பிராஜன், தாயின் பெயர், நங்கை மோகினி, உனது பெயர், வள்ளி, உடன் பிறந்தோர், உடன் பிறவாத ஒரு 7 பேர். சரி வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணைக்காவல், என்ன திணை? கருந்திணை செந்தினை. கருந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு. கையில் உள்ளது கவன், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது பருவம், பருவம் என்பது பருவம் என்பது சித்திரம், பாதுகாக்க வேண்டியது. பத்திரம், வருவது ஒரு முறை, சாஸ்திரம், வருவதை தவறவிட்டால் உபத்திரம். நீ உபத்திரத்துக்கு ஆளாகக்கூடாது. நான் எதுக்கு ஆளாகிறேன்? கையில என்ன வச்சிருக்கீங்க? சப்தத்தான கட்டை. அப்படியா? யார் கொடுத்தா? எங்க அப்பா கொடுத்தது. அது என்னது? யார்? அது பெண்ணா ஆனா? பெண். யார் கொடுத்தா? அம்மா. யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரன் வாழ்க்கை வரலாறு. திரேதாயுகத்துல, ராமாயணம், துவாபர யுகத்துல, மகாபாரதம், கலியுகத்துல. கந்தபுராணம். கிருதயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? எப்படி? கிருதயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? ஆண்டுகளா? ஆ. பேசும்போது தள்ளி பேச நல்லா தெளிவா இருக்கு. பேசுறதுனால ஷார்ப் பேசப்படுது. அது எப்போ இது ஷாக் வச்சுருக்கேன். ஆக கிரேதாயுகத்துடைய ஆண்டுகள் கணக்கு கேட்கிறீங்க. கணக்கு பிள்ளையோட பேர் தானே நீங்க? கணக்கு பிள்ளை பேர் சர்வசாரமா சொல்லாதமா? உலக கணக்கு பிள்ளை பேர் இருக்கல சுவாமி. உலகத்துடைய கணக்கு உரைய உள்ளவையில இருக்கு. அதான் கேட்கிறேன். புரிஞ்சு பேசுங்க. கணக்கு போடுறதுக்காண்டி நான் பெரிய கணக்கு பண்றாள். நான் கணக்கு பண்ண ஆரம்பிச்சாச்சு சொல்லியிருக்காங்க. கணக்கு என்னைக்கு மாறாது. அதனால உங்க கணக்குக்கு இப்ப நான் வந்துறேன். என் கணக்குக்கு நீங்க வர முடியாது. ஆனா உங்க கணக்கு நான் வரலாம். அதனால நீங்க கேட்டதுக்கு முதல்ல கிரேதாயுகம். அந்த கிரேதாயுகத்துடைய கணக்கு வழங்கினா 17,28,000 வருடங்கள் கொண்டது கிரேதாயுகம். திரேதாயுகம் 12,96,000 வருடங்கள். துவாபரயுகம் 8,64,000 வருடங்கள். கலியுகம் 4,32,000 வருடங்கள். மொத்தம் சேர்த்து 43,20,000 வருடங்கள் கொண்ட ஒரு சதுர யுகம். கணக்கு போட்டீங்களா? நான் கணக்கு பண்ணிட்டே பாக்குறேன். என் கணக்குக்கு ஒத்துவராத வருடம் நாட்டில் 2 பேர் இருக்கட்டும். மண்ணால வந்தது என்னது? மண்ணால வந்தது என்னது? மண்ணால் வந்தது மகாபாரதம். பொன்னால வந்தது? பொன்னாலயா பெண்ணாலயா? பெண்ணால வந்தது. அப்படி சொல்லுங்க. ஏன்னா பொண்ணுன்னா தங்கம், பெண்ணுன்னா கன்னி. ஆக பெண்ணால் வந்தது ராமாயணம். பெண்ணால வந்தது ராமாயணம். மகாபாரதத்தை எழுதியவர் யார்? எந்த மொழியில கேட்கறீங்க?
செப்பு மணி 18 எழில் சிந்தனை உன்னுடைய 18 மணி சொன்ன பாவேந்த பாரதி. அப்ப என்னோட பாரதி என்ன சொன்னீமா, நான் 18 மணி பேசுவேன் பாடுவேன், ஆனா என் சிந்தனை தாய்மொழி தானே இருக்கேன். அதே செப்பு மொழி 18 எனில் சிந்தனை உன்னுடைய அப்படின்னா, அப்ப சிந்தனை எங்க இருக்கணும், நம்ம மொழியில இருக்கணும். அதனால நான் கேட்கிறேன், நீங்க பேசுறது தமிழ் மொழி, நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் பஞ்சம் இல்ல, நான் பன்மொழி பேச்சாளர், நான் எந்த மொழியில பேசலாம். ஆனா நீங்க இருப்பது தமிழ் மொழி, அதனாலதான் கேட்கிறேன் நீங்க எந்த மொழியில கேட்கறீங்க. ஆனா கேட்டீங்க வடமொழி, வடமொழியிலே இயற்றியது சமஸ்கிருதத்துல வேதவியாசர். வேதவியாசர் எத்தனை பேர் இருக்காங்க? வியாசர் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்களா? எப்படி 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 கேக்குறீங்க? இல்ல எத்தனை பேர் வேத வியாசர்ன்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறேன். வேதத்தை வகுத்து கொடுத்தான். வியாசர் என்பது பொதுவான பெயர். வியாசர் என்பது மகாபாரதத்தில் பிறந்தவன். வேதத்தை பிரிச்சு கொடுத்தனால அந்த பட்டம் கொடுத்தாங்க, வேத வியாசர். ஆனா வேதத்தை பிரிச்சு கொடுத்தா பாரு, முதல் முறையாக ரிக்கு, யசுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம வேதம் இருக்கா பாருங்க. எங்க அப்பனுக்கு பிரம்ம வேதத்திலேயே வேத வியாசர் முதல் பேர் எங்க அப்பனுக்கு தான். யாரு? பிரம்மாவுக்கு. பிரம்மன் மட்டும் தான் படைக்கிற தொழில பண்ணாரா? படைப்பு தொழில் பிரம்மனுக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான். ஆனா பண்ணாருல, இன்னொருத்தவரும் படைப்பு தொழில பண்ணாருல. யாரு? முருகபெருமான் பண்ணாருல. ஆமா, அதெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறேன். அது இருக்கட்டும், பண்ணாரா இல்லையா? கூலிக்கு மாரடிக்க ஒத்துக்க முடியுமா? 4 தலைவரே இருந்தார்ல. ஒரு விஷயத்தை தெரியுமா? சொல்லுங்க. ஒரு அதிகாரி இருப்பாரு, ஒரு அதிகாரிக்கு இந்த பொறுப்புன்னு இருக்கும், அவர் தான் தலைமை அதிகாரி. அவருக்கு ஓய்வு நேரத்துல கூடுதல் பொறுப்பு அதிகாரி சொல்லுவாங்க, இன்சார்ஜ் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு விஏ போயிட்டாருன்னா அவர் கூட தான் இன்சார்ஜ் இருப்பார். பிஏன்னு சொல்லுவாங்க. பிஏன்னு சொல்லுவாங்க. விஏ கிடையாது, பிஏன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, அது நேர்முக உதவியாளர். அது நேர்முக உதவியாளர். நான் சொல்லும் பொறுப்பு தான். பொறுப்பு அந்த பதவியிலிருந்து அவர் வருவதற்கு இவர் வந்து பாதுகாப்பார். அப்ப அப்பேற்பட்ட அதிகாரிக்கு பொறுப்பு கொடுத்த மாதிரி முருகனுக்கு கொடுக்கப்பட்டதாலே தவிர அவர் உண்மையிலே பொறுப்பு கொடுத்தாங்களா அவருக்கு, இல்ல அவரா எடுத்துக்கிட்டாரா? எடுத்துக்கிட்டேன். எதுக்காக? அதுதான் சொன்ன கூலி. உங்க அப்பா பண்ண தப்புடான. யாரு? எங்க அப்பா. நீங்க அப்பா பேச்ச கேக்குறது இல்ல, உங்க அப்பா அதுக்கு மேல. நாங்க இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? அப்பன் பேச்ச கேட்காத பிள்ளைனாலதான் இந்த அகில உலகத்துல எனக்கு பேரு. நீ அப்பன் பேச்ச கேட்டதுனாலதான் இந்த காட்டுக்குள்ளே கிடக்குற. இன்னும் உன் பேர் வெளியில தெரியல. அப்படியா? தகப்பன் பேச்ச கேட்காத தடுதல போய் உலகம் சொல்லலாம். ஆனா இந்த தரவிலே தகுதி நாரதன் கூட உனக்காக சொல்லி பார்க்கலாம். இருக்கட்டும், பேசணும், பேசுங்க. என்ன இருக்கட்டும், இருக்கட்டும், அப்புறம் பொறுக்கட்டும், பேசுங்க. எதை, எப்ப, எங்க, எப்படி அப்படி பேச ஆரம்பிச்சுங்க. அப்பா என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக முருகப்பெருமான் வந்து அதை ஏத்துக்கிட்டாரு? தப்பு பண்ண கிடையாது, தப்பு பண்ண கிடையாது. மந்திரத்துக்கு பொருள் தெரியாத குடும்பம் நீங்க, அதனாலதான் வந்து அவரை எடுத்துக்கிட்டாரு. மந்திரத்துக்கு பொருள், ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாதனாலதான் முருகப்பெருமான் வந்து படைக்கிற தொழில் எடுத்துக்கிட்டாரு இல்லையா? மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அதனால் சீதையினிலே அடைத்தான் முருகனே. இது பாட்டு. இந்த பாட்டுல ஒரு பொருள் மறைச்சா தெரியுமா? எங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஓட்ட கேட்கிறேன், சொல்லு பார்க்கலாம். உன்னால முடியாது. என்னது? பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மன் இல்ல, மறைத்தான் பிரம்மனே. எதுக்காக அப்படி கேளுங்க. முருகன் கேட்டீங்க அப்ப ஏப்பா படிக்கணும் நீங்க தானே? ஆமையா. எதை படிக்கிறீங்க? எல்லா ஜீவனையும். அந்த படிப்புக்கு சூத்திரம் என்ன? அதே ஓம் என்ற பிரணவம். அப்படியா? அப்ப ஓம் என்ற பிரணவம் சொல்றீங்களே, அந்த பிரணவத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டா முருகன் கேட்டாரா? அப்ப எங்க அப்பா சொன்னாரு, எதற்காக கேளு. முருகன் கேட்கும் பொழுது 5 வயசு. 5 வயசு பையனுக்கு சிற்றின்ப வாழ்க்கை. சிற்றின்ப வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி புருஷன் பொண்டாட்டி இல்லற வாழ்விலே ஈடுபடக்கூடிய விஷயத்தை சிறு வயதாக பாலகனாக இருக்கக்கூடிய பால சுப்பிரமணியனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றக்காக எங்க அப்பா தெரியலப்பான்னு மறைச்சாரு. இதான் உண்மை. உடனே இவர் என்ன பண்றாரு, தெரியாது படைப்பு காட்டு வரியா அப்படின்னு ஒண்ணு ஒன்னாரு கோவப்பட்டு ஓய்வு நறுக்கு தலையில கொட்டி சிறையை வச்சுட்டாங்க. அப்புறம் அவசரம் கொடுக்க அவன் முருகன் அவன் அவசரம் கொடுக்க, அந்த அவசரம் கொடுக்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எந்த என்ன கேள்வி கேட்கறீங்க? அவ்வளவு கேட்கலாம். அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சின்னாலப்பட்டியில இருக்கு. அந்த கோயில் அங்க இருக்கு இல்லையா? எந்த இடத்துல கொட்டினா, எந்த இடத்துல கொட்டி அடைச்ச சிறையில, எந்த இடத்துல அடைச்சாரு? கந்த வெறுப்பு. கந்த வெறுப்புன்னு ஒரு சிறை இருக்கு. அந்த சிறையில தான் முருகன் அடைச்சு வச்சாங்க. சரியா? அங்கதான் வந்து 4 முகத்தோடையும் காட்சி தராரு. இருக்கட்டும். அதனால சிவனை எப்படி சாமி வழிபடுவோம்? கோயிலுக்கு போனோம்னா சிவபெருமானை எப்படி வழிபடுவோம்? சிவனை சிவாயை நம்ம சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படி கும்பிடலாம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம்னா எப்படி? ஆதிபராசக்தி
வானவராகி நித்திய கல்யாணி பக்தர்கள் கூட செய்வது அங்கே கண்ணி கையில் வெளிமா வந்துட்டே இருக்கலாம் இருக்கு இல்லையா? விநாயகர் பெருமான் கோயிலுக்கு கூட எப்படி வழிபடலாம்? அல்லல்போம் வல்விடமும் அன்னை வயிற்று பிறந்த சொல்லையும் போகாத்தீரமும் நல்ல குணபதியும் மாமரணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதுவக்கால் இப்படி பாடலாம். எப்படி வழிபடலாம்? அப்படிதான் கும்பிடுவோமா? வேற எதுவும் இருக்கு? ஏன் பாடுங்க? ஏன் விநாயகர் பத்தி உங்களுக்கு பாட தெரியுமா? இல்ல இல்ல, என்ன கவி பேசுறீங்களா? இல்ல எப்படி விநாயகர் பெருமான கும்பிடுவோம் நான் கேக்குறேன். விநாயகனவா? விநாயகன இல்ல கவி பேசினா பேசலாம், அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க பேசினா பேசாம நீங்க எதை தொட்டு பேசலாம் நான் பேசுவேன். நான் விநாயகரை பத்தி பேசுறேன் எப்படி கும்பிடுவோம் கேட்டீங்க. நான் விநாயகர் காப்பி பாடுங்க எப்படி கும்பிடுவோம் தான் கேட்டேன். நீங்க கவி பேசுறீங்க. நீங்க கவி பேசினா விட்டு போற ஆளுங்க. நானும் பேசுவேன். ஐந்து கருத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலப்பரை போடு மேய்ச்சிய நந்தி மகந்தனை ஞான பொழுதின் புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு சொல்லி விநாயகரை பத்தி தான் பாடினாங்க. பேசுங்க. அதே விநாயகர் பெருமானை திகட சக்கர செம்முகம் ஐந்துலா சகட சக்கரை தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதும் போற்றுவோம். இப்படி பிள்ளையார பாடலாம். வரங்கொண்ட உண்மை உழைப்பான் மணங்கொண்ட சபாய் பரங்கொண்டலி மயிலும் 12 கண்மலம் சுரங்கொண்ட மரங்கரிஞ்சும் சேவலியும் செந்தூரம் கருங்கொண்ட வேணும் என்ற கண்ணை கிட்டி நீங்க ஆட்சி முருகப்பெருமான பத்தி பாடுறாங்க. பேசுங்க. முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கர சத்திச்சரவன ஒத்திக்கொரு வெத்துக்குறவர என போதும் முக்கட்பட மறுத்து சொல்வதில் முற்பட்ட கற்பித்திருவர்கள் 30 தமரர் வடிவேன 10 தலை வெக்கைதோடு வட்டைத்திரி வட்டை பொழுது வட்டப்பகல் வட்டத்திகள் இரவாக 10 ரத்தை கடவை வச்சித்தையும் வச்சித்தருவர்கள் பச்சத்தோடு ரச்சித்திரவ தொழிலாளை தித்தித்தை ஒத்தைப்பதிவுகள் நித்தப்பது வைத்து பயிரவி திக்கொப்ப நடிக்க கடுபடு கடுகால திக்குப்பறி அட்டப்பயிரவது ஒக்குத்தொகுது சித்திரப்ப ஒரிக்கத்தை கிடைக்கிற போதை கொத்துப்பறை கொட்டை கடவுது குத்திப்பதை உக்குப்படி எனது ஹூவை கொட்பட்ட நட்பட்டனை வெட்டிப்படிக்கிட்டு குலகை குத்துப்பட ஒத்துப்பட பெரும்பாலை அருளாலை இப்படி பாருங்க முழுப்புவான தந்திர மூதன தங்கை சிவமங்கை தரணி புகழ் ஒன்றியூர்வா தங்கமலர் ராதசரை கங்கையூர் வானக்குடி திங்கள் ஒளி வானவழி சொல்லி சிவபெருமான பத்தி பாடுறாங்க. பேசுங்க. ஓடி 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 சொன்னேன். அந்த மாதிரி சிவனை பத்தி பாடுறோம். ஆழத்தில் இல்லை சொல்லித்திலே ஞான வழுத்திலே ஞான படத்திலே கழுத்திலே மகேஸ்வரன் கொண்டு கண்டு வாரடி வளைப்பு எப்படி பாடுங்க. அண்டர்காய் நெஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதி சிவன் தொண்டனுக்கு தொண்டன் என தொண்டு செய்வதை காலம் சொல்லி சிவனை பத்தி பாடுறாங்க. எதுக்கே வந்திருக்கீங்க? அஞ்சிலே வஞ்சிலே வஞ்சியரை நீங்க கொஞ்சி விளையாடு வஞ்சியரை நெஞ்சிலே ருத்ரன் சொல்லியிருப்பா நேகுடாமடி வாழைப்பனை இப்படி பாடுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் வீணன்னு சொல்லி பாடுறாங்களே எதுக்கு பாருங்க. அதே முறையான பாடுறானே அண்ட முதல கண்டித விண்டிய வண்டல் வெண்டிசை வெண்டிசை குண்டலை கண்டலை கொண்டல் செண்டில தண்ட முதலிய சிறு பறங்கிற மர ஒளி செவிடுற வாய் ஒளி எனவுரை கலித்த பொன்மணி காவலோடைய விதித்தனைகளை வேவனது விட மதித்த கண்மணி வாசனை நீடிட 8 திக்கும் பட்டிட்ட பறிகளும் கொட்டுப்பட்டிட்ட கரிகளும் பட்டத்து பட்டிட்ட கரிகளும் பதறி கதறி பதறி பாரிட்டு போனம் படியில் படியில் படிக்கிற வாட 6 பொழுதிலும் அலைபுரண்டு கூட அமரராடி வென்று இன்று சீரிய வீரிய மயிலாசனத்தில் வந்திருக்கும் மார்மருகா பாடுங்க முருகனா. நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று அவரோடு இப்படி இணங்கி இருப்பது நன்றுன்னு சொல்றாங்க. பேசுங்க. தீயாரை காண்பதும் தீது. யாரு? உங்களை சொல்லல. ஏன் என்ன பார்த்து கை கம்மியா உங்க சோத்துல மண்ணள்ளி போட்டன. நல்லதுன்னு ஒண்ணு இல்ல கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். கெட்டது என்ன பார்த்து கை காமிச்சு பேசுறீங்க? தீயாரை காண்பதும் தீது தீயோர் சொல் கேட்பதும் தீது தீயாரோடு இணங்கி இருப்பதும் தீது தீயார் குணங்கள் உரைப்பதும் தீது என்றா தீதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா தீதும் நன்றும் பிறதர வாரம் தீதும் நன்றும் பிறதர வாரம் நம்ம செயல்பாட்டில் தாங்க இருக்கு. புரிஞ்சுக்கங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்மோன் படைப்பு நான்மோனோ கரியமால் உதிரத்திருத்தோ கரியமால் அலைகள் உதிர்கின்றன அலைகளோ குறுமுடி கலசத்தில் அடக்கம் கலசமோ புவியில் திருமண் புவியோ அரவின் நொறுத்தலை பாரம் அரவோ உமைவழி நொறுத்தில் மோதிரம் உமையோட இரவரின் பாக தொடுக்கும் இறைவர தொண்டர்தம் உள்ளத்தில் தொடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெருன்னு சொல்றாங்க. ஔவையார் இருக்கு இல்லையா? பேசுங்க. ஆமா ஔவையார் சொன்னாங்க. ஔவையார் அப்படியே அறிவிச்சார் அவிச்சு இழுத்து கொடுத்தவங்க. ஆமா ராமானுஜ பேரன். பேசுங்க. கவி காலவேல புலவனுக்கு நீங்க அப்படியே கடுக்காச்சார அடிச்சு கொடுத்தீங்களோ பெரிய கவி பேசுறாங்க. கையெழுதியா பேசுவார். சிவாஜி கணேச பேரன் நடிகர் துலகா நடிச்சு கிடிச்சு தள்ளிடுவாரு. பேசுங்க முதல்ல. நீங்க நாட்டிய பெருமை 10 மணி இருக்கட்டும். பேசுங்க. எதை பேசினாலும் சரியா பேசணும் அப்படி ஒரு அறமுறை இருக்கு. கவி பேச நான் என்ன சரியில்லாம பேசுறேன்? என்ன தப்பா பேசுறேன்? நீங்க தான் வந்ததுல சரியில்லாம பேசிட்டு இருக்கீங்க. பம்பளுக்குறீங்க பொம்பளை பிள்ளைய. ஏதாச்சும் பொம்பளை பிள்ளை கத்திக்கிட்டு இருந்தா மேல இருந்து கீழே இறங்கி வந்துடுறது. இது ஒரு பொழப்பு. ஒரு விஷயம் தெரியுமா? அவன் நாட்டுல சும்மாவே வர்றேன் சத்தம் கேட்டு வராம இருக்க முடியுமாயா? நமக்கு சத்தம் கேட்டு வந்தாச்சு. என்னடா சத்தம்? ஏதா சத்தம்? அப்ப சத்தம் எந்த திசையில் வருது? இந்த சத்தம் வந்ததுக்கு என்ன காரணம்? காரணம் இல்லாம தோரம் கட்டுறது கிடையாது. காரி இல்லாத மாறி இல்லாத காரியம் சொல்றாங்க. அதனால நான் வந்துட்டேன். சொன்னீங்களேன் விநாயகனை பத்தி நம்ம கவி பேசணும், முருகனை பத்தி பேசணும், சிவனை பத்தி பேசணும், சக்தியை பத்தி பாடுறோம். எல்லாம் பாடணும்ல. விநாயகரை எப்படி கும்பிடலாம் நீ கேட்டீங்கல்ல?
யதார்த்தமா கும்பிடுறோம்னா தோப்பு கரணம் போட்டு தலையில கையால கொட்டி கும்பிடுவோம். அவரை மட்டும்தான் அப்படி கும்பிடுவோம். இருக்கு இல்லையா? விநாயகர் பெருமானை மட்டும் தான் அப்படி கும்பிடுவோம். எதுக்காக அப்படி கும்பிடுறோம்? தோப்பு கரணம் போட்டு பெரிய கதை இருக்கு, உடலியல் தத்துவம் இருக்கு. அந்த கதையை தான் சொல்றேன். அறிவியல் பூர்வமாவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? உடலியல் தத்துவம் இருக்கு. ஏன்னா தோல்பின்னா காது, வடமொழி சமஸ்கிருதத்துல தோல்வி அப்படின்னா காது. அதத்தான் கர்ணம் என்றால் உட்கார்ந்து இருப்பது. இரு காதையும் பிடித்து கொண்டு உட்கார்ந்து இருந்தால் மூளையில இருந்து பாத நரம்புகள் எல்லாம் அனைத்தும் சீராக இயங்கும். இது நீங்க சொல்றீங்க இல்லையா, உடற்பயிற்சிக்கு முதல் மூலப்பயிற்சி இதைத்தான் விநாயகனா அதிகாலையில எழுந்து நீராடி அந்த இரவு கூட உஷ்ணம் தங்கணும்னு உடம்பு குளிர்ச்சியாகும். குளிர்ச்சியாகி விட்டாச்சுன்னா சீதோஷ்ண நிலை மாறி அவனுக்கு சீத வேதி கண்டோம். அதை வரக்கூடாதுக்காக நரம்பையும் மூளையும் சூடேற்றணும். அதற்காக தோப்பு கரணம் போட்டு முதல் முறையாக விநாயகனுக்கு விடணும் அப்படின்றது அறிவியல் உண்மை. இது ஒன்று. ஆனா நடந்ததுக்கு சான்று வேற. ஏன் அது காவிரி பிறந்த வரலாறு பெரிய கதை சொல்லணுமா அதை சொல்லுவேன். அப்படியா? காவிரி பிறந்த கதை அதை சொல்லணும்னா அதை சொல்லி முடிக்கிறேன். இல்ல இருக்கட்டும். வந்த விஷயம் விநாயகனுக்கு கும்பிடுறீங்கல்ல, என்ன அபிஷேகம் பண்ணி கும்பிடுவீங்க, என்ன படைச்சு கும்பிடுவீங்க? என்ன படைச்சு கும்பிடலாம்? அவருக்கு நிறைய கொழுக்கட்டை வைப்பாங்க, சுண்டல் வச்சு கும்பிடுவாங்க. அவளு பொரி பழங்கள் பச்சனங்கள் என்ன பதார்த்தங்கள் காட்டின விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வைப்பாங்க. ஆராதனைக்கு என்ன பயன்படுத்துவாங்க? என்ன மலர் அவனுக்கு சொல்லுவாங்க, எருக்கம மாலை சொல்லுவாங்க. இன்னொன்னு மாலை பண்ணுவாங்க. என்ன மாலை? எருக்கம மாலை. இன்னொரு மாலை முக்கியமான மாலை. இன்னொரு மாலை இருக்கு. என்ன மாலை சொல்லுங்க. அதுதான் என்ன மாலை? அருகம்புல் மாலை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஏன் அதை போடுறாங்க? சூட்ட வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். என்ன கவனம் சிதறல இன்னைக்கு? இல்ல என்ன கேட்கறீங்க? இல்ல கவனம் சிதற மாதிரி இருக்கு. கவனம் சிதறக்கூடாது. நான் கேட்டது புரியுதா? விநாயகர் பெருமானுக்கு ஏன் அருகம்புல் மாலை சூட்டாங்கன்னு கேட்டேன். யதார்த்தமா பேசுறான். நான் உன்னை திட்டமிட்டு கேள்வி கூட கேட்க கிடையாது. யதார்த்தம் பேசுறேன். முடிஞ்ச பதில் சொல்லுங்க. சொல்லுமா? நான் பேசாம கையை கட்டிக்கிற. எங்க யாரு கூட்டு வந்தது? உங்களை யார் கூட்டு வந்தாலும் அவதான் என்னையும் கூட்டு வந்தாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன பார்த்தா அப்படி தெரியலையே? பார்த்தா எப்படி தெரியுது? செவ்வாய்க்கிழமை வாடிப்படி சந்தையில் வித்தாடு ஒரு சொச்சாடு முடிச்ச வேலையை குளிக்கிற. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். இருக்காம சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொன்னா நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. அது உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, விரதம் இருந்தா கருப்பை குழந்தை வரும் என்பதுதான் அதோட பழமொழி. இருக்குல்ல? எதிர்பார்க்கிறப்ப என்ன எதிர்பார்க்க? சட்டியில் இருந்தால் அகப்பையில வரும். முருகப்பெருமானுக்கு சஷ்டியில விரதம் இருந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது உண்மையான விளக்கம். அதை நம்ம காலப்போக்கில் அப்படி மாத்திக்கிட்டோம் இல்லையா? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவோமே, அதுக்கு என்ன அதான் அர்த்தமா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி என்று பச்சை அரிசியில சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சொர்க்கம் கிட்டும். அதனால சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இருக்கு இல்லையா? சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது எங்க? ஊர்ல போட்டு விட்டு நல்லா பந்திய போட்டாங்கடா அப்படி தின்னு விட்டு நானும் பார்க்காம கொட்டை எடுத்து கூடாதா? அது கிடையாதுங்க. நீ சொன்ன மாதிரி பச்சரிசி கிடையாது. பச்சரிசி மட்டும் கிடையாதுமா. நீ சொல்றது எங்க நடந்துச்சு மாதிரியில உங்க நாட்டுல இன்னும் கதையின் அடிப்படையில் பார்த்தால் வள்ளி இருப்பது சிற்றூர், சிற்றூர் இருப்பது தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாடு, சோழ வளநாடு சோழனுடைய பட்டம் பெற்ற திருநாடு, சோழ நாட்டுடைய தலைநகரம் தஞ்சை, தஞ்சையில் இருப்பது பெருவுடையார் சோழிய பிரகதீஸ்வர ஆலயம். அந்த தஞ்சை பெரிய கோயில ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி நன்னாளிலே கிட்டத்தட்ட 100 மூடை அரிசிகள், அந்த 100 மூடை அரிசிகளை சாதமா சமைத்து அந்த சாதத்தை சிவலிங்க பெருவுடையார் சிவலிங்க திருமேனியில ஒரு நாள் பூரா அந்த அன்னாபிஷேகமா பூசிடுவாங்க. மறுநாள் லட்சோப லட்ச உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கானோ, எங்கெல்லாம் சிவபக்தருக்காரோ பூரா தஞ்சையை தரணியை விடுவிடுங்க. வந்த உடனே பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பான். அந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சி கண்டவர்களுக்கு, அதே சோறு கண்ட இடத்தில் பார்த்தவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? அதே சோறு கண்ட இடம் சொர்க்கம். இதே முழுமையான விளக்கம். பாக்க ஏன் பொம்பளை பிள்ளைதான் பேசுறேன் அப்படி இல்லைங்க. பொம்பளைனா சரி ஆம்பளை சரி, எனக்கு பக்கத்துல ஒரு ஆர்டர் கிடையாது தெரியுமா? வாதி பிரதிவாதி போட்டி கொடுக்க ஆள் இருக்குல்ல. ஆமா, தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் இருக்கு இல்லையா? நம்மள 2 பேர் பேசுறாங்க. தங்கத்தை தமிழை
சொல்லு பாக்குறேன். பேசுங்க பாக்கலாம். கேட்ட கேள்வி பதில் இல்லையா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? ஏன் விநாயகர் பெருமாளுக்கு அறுபது மாசம் நான் கேட்கிறேன். ஒரு ஆலயம் சொல்லுவது சாலம் உண்டு. ஒரு கோவிலுக்குள்ள போறோம். கோவிலுக்கு ஒரு கருவறை இருக்குன்னு வச்சுக்க. கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் தான் இருக்கும். ஆமா சுவாமி, ஒரு தெய்வம். ஒரு கோவில்னா ஒரு கருவறை, கருவறைன்னா ஒரு தெய்வம் தானே. ஒரே கருவறைக்கு ரெண்டு தெய்வம் இருக்கு. எந்த கோயில் உங்களுக்கு சொல்லு பார்க்கலாம். ஒரே கோவிலுமா ஒரு கருவறைமா? ஆனா அந்த கருவறைக்கு ரெண்டு தெய்வம் இருக்கு. அது எந்த கோயில்? அது எப்படி ரெண்டு தெய்வம் இருக்கும்? ஒரு கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் தானே இருக்கணும். அரியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாயில ஒண்ணுன்னா அரின்னா மகாவிஷ்ணு, சிவன்னா ஈசன். ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்கல்ல? ஏன் கூடாது? எங்க இருக்காங்க? எங்க அதை உன்கிட்ட கேட்கிறேன். எங்க இருக்காங்க? சதுரகிரியில இருக்காங்க. அதத்தையும் உன்கிட்ட கேட்கிறேனே. எப்படி இருக்கான்? சதுரகிரியா? அது வந்து கருவறைக்குள்ள இருக்காங்க. அப்படி இல்ல சுவாமி, கருவறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னும் போது நான் கேட்கிறேன், என்ன எப்படி எப்படி? ஒரு எதனாலும் கேள்வின்னு கேட்க கூடாது. உங்களை எனக்கு பிடிக்காததான் இருந்தாலும் எதனாலும் கேள்வின்னு கேட்க கூடாது இல்லையா? எல்லாமே கேள்வி ஆயிராது. உனக்கு எனக்கு பிடிக்கிறது பிடிக்காது அவசியம். எனக்கு பிடிச்சாதான் பேசுவேனே, பிடிக்கலாம் பேச மாட்டேன். நான் பிடிக்காட்டி பேசுவேன், பிடிக்க வைப்பேன். நீங்க பேசுவீங்க, நான் பேச மாட்டேன். பிடிக்காட்டி பிடிக்க வைப்பேன். நான் அப்படியா? பாப்போம், பார்க்கலாம். கரண்ட் தரைக்கு முரட்டு மம்பட்டி, கரண்ட் தரைக்கு முரட்டு மம்பட்டி. நானே தரை வந்து கட்டிடமாக விட முடியுமா? முரட்டு மம்பட்டி படுத்து வெட்டி சாச்சு போடணும். அது மாதிரி நான். அதனால நீங்க வராட்டி சரி, பச்சை வெண்ணெய் எடுக்கணும், வழி நெஞ்ச நடக்கணும். நான் உனக்கு வழிகாட்டி, வாங்க பேசுவான். இப்படியா? என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேட்டீங்க ஞாபகம் இல்லையா? ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் இருக்கு, அது எங்கன்னு கேட்டீங்க. அருகம்புல் மாலை கேட்டிருக்கேன். அப்படியா? இருக்கட்டும். அப்ப ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்துல உள்ள திருவிடைக்களி என்ற ஊர்ல தான் இருக்கு. அவ எதுக்காக சொல்லுவோம்ல, கேளுங்க வந்து. எதுக்கு பேச விட்டு பேசணும். எதுக்காக இருக்கு அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்தார் இல்லையா? அப்ப அவங்க மகனை வதம் செய்ய போகும்போது அவங்க மகன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா சுறாமீனாக வடிவெடுத்து கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப அவன் சிவன் பக்தர். அப்ப கடல்ல போய் ஒளியும் முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதிபராசக்தியோட அருளால அந்த அவங்களோட மயனை அழிக்கிறான். அப்ப அவன் அசுரனா இருந்தாலுமே முருகப்பெருமானுக்கு வந்து சாபம் பிடிக்குது. அப்ப அந்த சாபம் நீங்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா திருவிடைக்களி என்ற ஊர்ல, நாகப்பட்டினத்துல இருக்க திருவிடைக்களி என்ற ஊர்ல போய் சிவபெருமான பிரதிஷ்டை பண்றாரு. அப்ப பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான் முருகரை பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த கோவில்ல வந்து சிவபெருமானும் முருகப்பெருமானும் வந்து ஒரே கருவறைக்குள்ள இருக்காங்க. அப்ப தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததும் அந்த கோவில்ல தான் சொல்லப்படுது. அப்ப தெய்வானையும் வந்து பக்கத்துல நிற்பாங்க. அதுவும் மூலவர் ஒரே ஒரு கோயிலுக்குள்ள மூலவர் சிலைக்கு 3 பேர் இருப்பாங்க. அப்ப இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அந்த சாபம் வந்து நீங்கிறதுக்காக தான் அவர் போய் சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணாரு, வழிபட்டாரு. அதனாலதான் அந்த கோயில் வந்துச்சு. ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்துல உள்ள திருவிடைக்களி என்ற ஊர்ல தான் இருக்கு. திருவிடைக்களி யார் யார் இருக்கா? முருகப்பெருமான், சிவபெருமான், தெய்வானையர்கள். அப்பனுக்கே பாட சொன்ன சுப்பனவன். அப்பனுக்கு அந்த பாடம் தெரியாதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தகப்பன் சுவாமி அப்பனுக்கு சொன்ன மாதிரிதான் தகப்பன் சுவாமி பேர் இல்லையா? ஏன் ஏன் பிரணவம் தெரியாம இல்ல. இப்ப நீ அப்பனுக்கு தெரிஞ்சது, அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது, மகனுக்கும் தெரியுது. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நீ யாருக்கு சொன்னீங்கல்ல, உங்க அப்பாவுக்கு தெரியாம தானே முடியும் செயலில் கொட்டி அடைச்சாண்டு. அப்படி வந்து போட்டு வாங்கி பார்த்தேன். நீங்க சரியா சொல்லிட்டீங்க. சரியா, நீங்க எங்களை போட்டு வாங்காதீங்க. நாங்க போட்டு வாங்குறதுக்கு நான் நிறைய இல்ல. சரி இருக்கணும், பச்சை வெண்ணெய் எடுக்கணும், வழி தெரிஞ்சவங்க நடக்கணும். இப்ப நான் வச்சிருக்கேன் அந்த பாதையில அடுத்த கேள்வி என்ன வரலையே? இந்த அருகம்புல் நிக்குது. அருகம்புல் கேட்டோம். இங்க இருங்க. ஆடு போட்டு தலைத்து அருகு போட்டு தேரோடணும். இங்க இருங்க, உங்களை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. மதுரை மீனாட்சினா அது உங்களை பார்த்ததே இப்படித்தான் இருந்திருப்பாளோடு. ஏன்னா நாங்க நேரம் பார்த்தது இல்லை. உண்மையிலே சொல்றேன், உங்களை பார்த்தா அந்த முக அழகு ஒவ்வொருக்கு ஒரு அழகு இருக்குமா? ஒவ்வொன்றுக்கு ஒரு அழகு இருக்கு. என்னென்ன? மன்னார் முடிக்கு மதில் அழகுறாங்க, வேதாரண்யத்துக்கு விளக்கு அழகு, திருவாரூருக்கு தேர் அழகு. அந்த மாதிரி உங்களை தேர் கூட அப்படியே பல்லக்க வச்சு பல்லாக்கு குதிரையில பாத்தியார பாடுறீங்க இல்லையா? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பொருத்தமான பாட்டை பாடுறீங்க. இப்படி ஒவ்வொருக்கு ஒரு அழகு இருக்குங்க. இருக்குல்ல சுவாமி, எல்லா ஊர்லயும் தான் தேர் இருக்கு. அது என்ன ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? திருவாரூர் தான் தேர் அழகு. ஏன் அதை மட்டும் சொல்றோம்? எல்லா ஊர்லயும் மதுரையிலயும் தான் தேர் இருக்கு, எல்லா ஊர்லயும் தான் தேரோட்டம் நடக்குது. திருவாரூர் தேர் மட்டும் என்ன சிறப்பு, எதுக்காக அதை மட்டும் சொல்றோம்? என்ன காரணம்? கேள்வி கேள்வியா? ஆமா, நீங்க எதை விடுறீங்களோ அதை வச்சுதான் எடுப்பேன். நீ விவரமான ஆளுமா? இருக்கட்டும். அதாவது தச்ச வாயில முள்ள எடுக்க பாக்குற பத்தியா?
நான் என்ன விஷயத்தை பேசுறேனோ அதை தொட்டு அதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி கிடைத்து கொடுக்குற பாரு. நீ நல்லா ஊக்குவிச்சிருக்காங்க, ஊக்கம் கொடுத்து நல்லபடி வளர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சபா, இப்படிப்பட்ட ஆளுங்க, இப்படிப்பட்ட பேச்சாளுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னார்குடிக்கு மதுரழகு, அதை பத்தி பேசல. வேதாரண்யத்துக்கு வழக்கழகு, அதை பத்தி பேசல. ஆனா திருவாரூர் தேரழகு. ஏன்னா திருவாரூர் தேரழகு, அந்த அம்மா சொன்னது போல மற்ற ஊர்ல கோயில் இல்லையா, இல்ல மற்ற ஊர்ல தேர் இல்லையா, இல்ல அந்த தேருக்கு அழகா இல்லையா? ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாம் செய்வது பூலோகத்துல, ஆனா திருவாரூர் தேர் இருக்கே தேவலோகத்துல வந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் எங்க தேவலோகத்தில் நடக்குது. தேவர்களால அசுரர்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா நீ கெட்டனே 66 கோடி பேர் இல்லையா? அப்ப தேவா இந்திர சொல்றேன், பூலோகத்துல சோழ மண்டலத்து அரசன் யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. அவன் பொல்லாத பராக்கிரமசாலி. தேவர்களுக்கு இந்திரனாக என்னவே ஜெயிக்கிறது வல்லன் படிச்சவன்டா அப்படின்னு இந்திரன் என்ன பண்றான்? தூது அனுப்புறேன் பூலோகத்துக்கு. யார்கிட்ட? முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்பா தேவர்களுக்கு ரொம்ப இடர்பாடு கொடுக்குறாங்க அசுரைய, எப்படியாவது நீ வந்து காப்பாத்திய. பூலோகத்துல இருந்து சோழ நாட்டில இருந்து படை திரட்டி தேவலோகத்துக்கு போறேன். தேவலோகத்துக்கு போறேன். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. போறேன், அசுரர்களை கூட அடிச்சு துவம்சம் பண்றேன். துவம்சம் பண்ணி தேவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டேன். வெற்றி வாங்கி கொடுத்த சந்தோஷப்பட்டேன். இந்திரன் சொல்றேன், முசுகுந்தா பூலோகத்துல இருந்து பூமியில இருந்து வந்து தேவலோகத்துல நீ காப்பாத்திட்ட, மன சந்தோஷமா இருக்கு. ஏதாவது உனக்கு வரம் கொடுக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு கேளியா அப்படின்னு கேட்க. அப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட வந்து வேற எதையுமே நான் எதிர்பார்த்து வரல. தேவலோகம் இன்னைக்கு நிறைய சௌபாகியமா இருக்கட்டும். தேவலோகத்தை காட்டிலும் என் நாடு செழிப்புற்று செல்வ செழிப்பா இருக்கிற என் நாடு, என் நாட்டுல எதுவுமே குறை கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? எனக்கு ஆத்மார்த்தமாக நான் இறைவனை கும்பிடுறதுக்கு ஆத்மலிங்கம். ஆத்மலிங்கம்னா சிவனுடைய இந்த இதயம் வடிவத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை மட்டும் எனக்கு புரியா, நான் போய் கீழே வச்சு பூஜை பண்ணி சாமி போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன். அப்ப இந்திரன் என்ன செய்யணும்? பூலோகத்துல இருந்து ஒரு மனுஷ பிறவி வந்து நம்மளுக்கு தேவர்களுக்கு மறுபாடு கொடுத்திருக்கிறானே, அப்ப அவனுக்கு கேட்டதை கொடுக்கணும்ல. நம்ம தானே வாங்கி விட்டு சொன்னோம், நீ ஏதாவது கேட்டு தரேன்னு சொல்லி. அப்படின்னு என்ன பண்ணியா, ஆத்தாடி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை கொடுத்தா இங்க இருக்கிற பொண்ணு பொருள், இங்க இருக்கிற சகல வசதி பூலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கபட நாட ஆரம்பிச்சிட்டேன். கபட நாடகம் எப்படின்னா, இந்த சிலை செய்யக்கூடிய தேவலோகத்தை ஒருத்தர் இருக்கேன், அந்த சிற்பிக்கு பெயர் மயன். அந்த மயன் சிற்பி விட்டேன், வாடா அவன் முசுகுந்தனுக்கு நான் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டேன், லிங்கத்தை கேட்கிறேன், அப்ப நான் கொடுக்கணும். நீ என்ன செய்யற? நம்ம ஆத்மலிங்கம் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னும் ஒரு 6 லிங்கம் செய்யறாங்க. இது இவனுக்கு தெரியாம நடக்குது. உடனே அவன் படக்கு மாய சிற்பில படக்கு 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 படக்குன்னு ஒரு 6 லிங்கத்தை ஒரே மாதிரி செஞ்சு வச்சு, இந்த வீட்டு ஏற்கனவே ஆத்மலிங்கம் இருக்கு இல்லையா, அதை நடுவில் வச்சு 7 லிங்கத்தை வரிசையா நிப்பாட்டி விட்டேன். நிப்பாட்டி விட்டு முசுகுந்தா அதோ என்னுடைய பூஜை அறை இருக்கு, இந்த பூஜை அறையில போய் நீ கேட்ட ஆத்மலிங்கம் எதிர்பார்த்து நீ எடுத்து போடாட்டேன். இவனால கண்டுபிடிக்க முடியாத உண்டு. ஏன்னா தேவலோகத்துக்கு ஆள் கொடுத்தவன், ஒரு பூலோகவாசி பராக்கிரமசாலி, போர்ல வந்து காப்பாற்ற நீ கூப்பிட்டவன், அவனுக்கு தெரியாதா? அவன் பொண்ணு கேட்டானா, பொருள் கேட்டானா, நாடு கேட்டானா, நகரம் கேட்டானா, சொத்தை கேட்டானா, சுகத்தை கேட்டானா? கடவுளுக்கு மட்டும் தான் பொண்ணு கேட்டேன். நீ கடவுளுக்கு கொடுத்தா அந்த கடவுள் உனக்கு கொடுத்துருப்பாரு வரும். ஆனா அவன் நடிச்சு 7 சிலையை இப்படி காட்டினான்ல, இவன் என்ன பண்ண 7லையும் அப்படியே 3வது லிங்கமா இருக்கக்கூடிய இதுதான் நான் கேட்ட இந்த ஆத்மலிங்கம் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டேன். யாரு கொண்டு பிடிச்சு விட்டேன்? முசுகுந்த சக்கரவர்த்தி பிடிச்சான்ல. அப்பத்தையும் நான் பாக்குறேன், இவன்ட்ட நம்ம எப்பயும் தப்ப முடியாதா? முசுகுந்தா என்ன மன்னிச்சிரப்பா, உன்னை நான் சோதிச்ச தப்புதாண்டா. எப்பொழுது உண்மையான லிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டியோ, இது எல்லாம் ஆர்வம் வந்து இது வடிவத்தில் நாங்க செஞ்சதுல மொத்தம் 7 லிங்கமும் உனக்கு தாண்டா, நீயும் பூலோகத்துக்கு கொண்டு விட அப்படின்ட்டாரு. யார்? இந்திரன். சரி, இப்ப 7 லிங்கம் இருக்கு. 7 லிங்கத்தையும் தேவலோகத்துக்கு பூலோகத்துக்கு கொண்டு வரணும்ல. எப்படி கொண்டு வரது? எப்படி கொண்டு வர முடியும்? அப்பதான் எங்க அப்பா பிரம்மா, சிவன், மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எங்க அப்பா பிரம்மன் இருக்கிறாரு, நான் என்ன பண்றேன், இந்த 7 லிங்கத்தை ஏத்துறதுக்கு தேருக்கு தட்டா நான் நிக்கிறேன், தேருக்கு தட்டா நான் நிக்கிறேன் அப்படின்னு. எங்க அம்மா என்ன பண்ண தெரியுமா, அந்த தேர் பூட்டுறதுக்கு 2 பக்கம் புடைய கரையாணி போட்டு பூட்டுறதுக்கு சக்கரமா நான் நிக்கிறேன்.
அதுல வீரபாரப்படிய தும்பாக முளைக்குச்சி கூட்டம் இல்லையா அது தும்பாக சிவன் நான் இருக்கிறேன், 2 முளைக்குச்சியாக சக்தி இருக்கிறேன். மகாவிஷ்ணு தேரை வச்சு 7 வச்சு தேர் சாரதியா இருந்து இது தேரு 33 கோடி தேவர்களும் ஒன்றாக்கி அந்த தேருக்குள்ள சிற்பமாக எல்லாம் குடிக்க ஒண்ணு கூடி தட்டு பூட்டு வண்டி தேரு குதிரை இப்படி எல்லாம் உருவாகி ஒட்டுமொத்தமான 33 கோடி தேவர்களுமே தேராக உருமாறி 7 சிவலிங்கத்தையும் சுமந்து தேவலோகத்து பூலோகத்துக்கு வந்து சோழ நாட்டிலே திருவாரூர் ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணினான். அதுதான் திருவாரூர் தியாகேஸ்வரர் ஆலயம் வந்து அந்த திருவாரூர் தியாகத்துடைய தேராக இன்றும் நடைபெறுகிறது. அதனால் தான் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த தேர்நாதன் திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் தேர் அழகு. இப்ப எங்க இருந்து பாத்தீங்களா? ஏன் திருவாரூர் தேர் அழகு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டு. வேற என்ன வேணும்? வேற என்ன உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் வேற? எனக்கு வந்த விஷயம் எனக்கு அருகம்புல் வேணும். அருகம்புல்ல இருக்கட்டும். இப்ப அனலாசுரன் என்ற அரக்கன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லாரையும் கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்கான். அப்ப கொடுமைப்படுத்திட்டு வரும்போது விநாயகர் பெருமான்கிட்ட போய் மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா இது மாதிரி என்ன கூட கொடுமையா கொடுக்குறான், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்றாரு விநாயகர் பெருமான்? அனலாசுரன் என்ற அரக்கனை முழுங்கிட்டாரு. அப்ப முழுகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது அவர் வந்து அனல் அவருக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கனால ஐரவன்